ஹாய் ஹலோ நீங்களாம் பார்த்துருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார் எல்லாம் போல சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. இமேஜின் உங்கள் ரெண்டு பேரண்ட்ஸுமே சில மாதம் கேப்லேயே ஒரு மாதம் கழித்து சில மாதங்கள் கழித்து ஒரு ஆளாக இறந்து போகிறாங்க அப்படின்னு. என்னடா நம்ம வாழ்க்கையே இருட்டாக இருக்குன்றா, அதுவும் இமேஜின் யூ அதை ஒன்லி பர்சன் இன் யோர் ஃபேமிலின்ற போது உங்கள் வாழ்க்கையே என்னடா இருட்டாக தனிமையாகிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு வரவும் கூடாது, யாருக்குமே வரக்கூடாது ஆக்சுவலி. பட் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே இருட்டாகி என்னமோ நம்ம வாழ்க்கையே கடைசி ஏழமைக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நிறைய விஷயம் ஏன்டா இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்க்கையில் பல பாத்துக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாமல், இல்லை என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது, இதுவும் கடந்து போகும், இதுக்கப்புறம் நான் முன்னேறி இன்னும் முன்னுக்கு போனேன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என் கையில் எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பல வேலைகள் செஞ்சு, செக்யூரிட்டி கார்டாக இருந்தாலும் சரி, கிராப் ரைடராக இருந்தாலும் சரின்னு என்ன வேலைகளாக இருந்தாலும் செஞ்சு எல்லாத்தையும் நான் செஞ்சு நான் எப்படியாவது படித்து டிகிரி முடிப்பேன்னான்னு இருக்கிற சில்வஸ்தன் தான் நீங்கள் நம்ம கூட ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சில்வஸ்தன். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நலமாக இருக்கு. ஓகே, உங்களை பற்றி சொன்னது கரெக்டாக இருந்துச்சா இல்லை ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா அப்படின்னு? இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆமாம் தான் பேசுனீங்க. ஆமாம். ஏன்னா உங்கள் கதையை கேட்கும்போது எஸ்ட்ரோ உலகமில் வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் எஸ்ட்ரோ உலகத்துக்கு நன்றி அண்ட் YB ஸ்டீவனுக்கு நன்றி அப்படின்னு அவர் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி அதை எஸ்ட்ரோ உலகம் ஷேர் பண்ணி, ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்து தான் சில்வஸ்தனை நான் கூப்பிட்டேன். வாங்க உங்கள் கதையை சொல்லுங்கள், இது வந்து நிறைய பேருக்கு வெளியே ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ நம்ம ஷோலாம் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? இந்த கேள்வி நான் எல்லாத்திட்டையும் கேட்குறது தான், பட் இருந்தாலும் உங்ககிட்டயே கேட்குறேன் அப்படின்னு. நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ நான் முதலே சொல்ல மாதிரி தான் உங்கள் கதையிலேருந்தே நம்ம முதல்ல ஆரம்பிப்போமே. எங்கேருந்து எப்போருந்து லைக் சுருக்கமாக உங்களோட பின் கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஜாவி பினாங் இடத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நான் ஒரு வீட்டுக்கு ஒரே பையன் தான். நான் ஒரு வீட்டுக்கு ஒரே பையன். இப்போ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் வீட்டில் வந்து பண பிரச்சனைகள், அதுக்கும் தாண்டி நிறையா நிம்மதி இல்லாத சுச்சுவேஷன்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த காலங்கள் நிறையா. சாப்பாடு கூட வெளி இல்லாமல் 4 நாள்லாம் பட்னியாக இருந்த காலங்கள்லாம் நிறையா. அம்மா அப்பா 2 பேருக்கும் வேலை இல்லாமல் போன காலங்கள்லாம் நிறையா. அப்படி தான் ஒரு படியாக வந்து தான் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதில் நடுவில் நிறைய தடுங்கள். ஒரு விஷயம் செய்யலான்னு பார்க்கும்போது இன்னொரு தடுங்கள் வந்துடும். அதை செய்ய முடிக்கிறக்கிட்டே இன்னொன்று வந்துடும். அப்படியே விடாமல் அடித்து அதுதான் இத்தனை வயசு வரைக்கும் நான் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ தூரம் இருக்கிறதே ஒரு பெரிய, எனக்கு பார்க்கணும்னா இது ஒரு சாதனை மாதிரி எனக்கே தோணுது. இவ்வளோ தூரம் உயிர் வாழ்றதே பெரிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்களை மேற்கொண்டு வந்திருக்கு. ஆமாம். ஆக்சுவலி அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் அது என்னென்ன கஷ்டம். ஏன்னா இப்படி சொல்லும் போது நம்ம என்னமோ நினைப்போம், இல்லை நானும் தான். உங்களுக்கு இப்போ வயசு எத்தனையா? 26. இந்த 26 வயசு நானும் சில பேர் சொல்லுவோம், இல்லை எனக்கும் தான் 26 வயசில் நான் எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருக்கேன் தெரியுமா, எவ்வளோ விஷயங்கள் தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்றது. பட் சில இடத்துல நம்மளுக்கு நினைக்கும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கை தான் பெரிய பிரச்சனையில் இருக்கிற மாதிரி, நம்ம பிரச்சனை தான் ஆக பெரிய பிரச்சனை நம்ம நினைப்போம். பட் இந்த மாதிரி சில கதைகளை கேட்கும் போது தான் நம்மளுக்குலாம் இருக்கிறதுலாம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் ரொம்ப சின்ன பிரச்சனை, இதெல்லாம் நம்ம கடந்து சின்னாங்க போயிடலாம் அப்படின்னு தான் தோணும் அப்படின்னு. ஸோ அந்த என்கிட்ட சொன்னீங்களே அந்த பெரிய கதை அப்படின்னு, அதில் பட் அந்த ஆரம்பத்தில் கதையில் சொல்லுங்கள். ஏன்னா 15 வயசுலேயே நீங்கள் வந்து முதல்ல செக்யூரிட்டி கார்டாக வேலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஆரம்பத்துலேருந்து உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி, லைக் ஏன் அந்த சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறேன்னு? ஏன்னா வீட்டில் வந்து வாகனங்கள், காடி, மோட்டர் பைக் எதுவுமே இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டைம்லேயே வந்து அப்பாவோட மோட்டரெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு வருது போகிறதுக்கு அப்படின்னு. நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வீட்டிலே நடந்து போக வேண்டியதாக இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடக்க வேண்டியதாக சுச்சுவேஷனாக இருக்கும். அப்பாவுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் எடுத்துகிட்டு போய் விடுற மாதிரி இருக்கும். அவருக்கும் வேலை இருக்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அப்பா வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார் ஆரம்பத்தில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஓகே. அதுமனுக்கு வந்து அப்பா வந்து கவர்மெண்ட்டில் இருந்தார். நான் ஏற்கனவே சொன்ன போல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஏன் ஒரு வேலைக்கு போகலன்னு எனக்கு தெரில. மென்டலி அவர் கொஞ்சம் சிக் ஆகிட்டார். அதோட வந்து பென்ஷன் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அப்பா பேர் பிளாக் மார்க் ஆயிடுச்சு. அதே சுச்சுவேஷனில் அம்மாவுக்கும் கம்பெனி ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட வெளியில் நம்ம 2 பேருக்கும் வேலையே இல்லை. வயசும் ஆயிடுச்சு. நான் வந்து அம்மா அப்பா லேட்டாக தான் கல்யாணம் பண்ணாங்க. 45 வயசில் தான் நான் பிறந்தேன். அம்மாவுக்கு 45 வயசு, அப்பாவுக்கு 48 வயசு. அந்த சுச்சுவேஷன் அந்த டைமில் தான் நான் பிறந்தேன். ஸோ அவங்க வேலையை விட்டு நிற்கிற டைமில் வந்து 5 வயசு எனக்கு. ஆனால் அவங்க வீடு வாங்கிட்டாங்க. எப்படி வீட்டு காசு கட்டணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. வீட்டு காசு கட்டுறதுக்கு வேலை தேட வேண்டிய கட்டாயம். கம்பெனியில் எங்கேயுமே வேலை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் ரொம்ப குடும்ப கஷ்டம், சாப்பிட கூட வெளி இல்லாத கஷ்டம். ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் ஸ்கூல் படித்து அப்படியே மனுங்க ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். யூபிஎஸ்சில் நல்ல மார்க் தான் எடுத்தேன். கொஞ்சம் ஒரு நல்ல தேர்வு எடுத்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஸ்கூலில் கிளஸ்டருக்கு போக முடியல. ஏன்னா வந்து இங்கேருந்து போனால் அந்த வேன் காசுலாம் பே பண்ணணும், ஆள் ஏற்றிட்டு வரணும், அது காசு கொடுக்கணும். அதனால் என்ன எஃபர்ட் பண்ண முடியாது.
கொஞ்சம் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. ஸோ அங்கே தான் படித்தேன், SMK ஜாவியில் தான் நான் படித்தேன். அப்போ நான் படிக்கும்போது நிறைய இன்னல்களை நான் சந்தித்தேன். நான் பிறந்து வாழ்ந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பனால என்னை வந்து நிறைய இடத்துல ஒதுக்குவாங்க. இது நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இதை ஃபேஸ் பண்ணேன், என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன். நான் ரொம்ப ஒதுக்குவாங்க, சில விஷயம் என்னை எடுத்துக்க மாட்டாங்க. ஒதுக்குவாங்கன்ற யார் உங்களை ஒதுக்குவாங்க அப்படி? என்னோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும். ஏன் அதை மீன் பண்ணுறேன்னா, நம்ம தமிழங்க மத்தியில் இருக்கிற ஒரு இது காஸ்ட், இது ஒரு மெயினாக வச்சு தான் ஒதுக்குவாங்க. அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனாலே அதுதான் கீழே மட்டும் தருங்க, அவங்க தான் அப்படி போயிருப்பாங்க அப்படின்னு. நான் இருக்கிற இடம் ஃபுல்லாக ஒரு இந்தியன் சொசைட்டி ஃபுல்லாக நான் ஒண்டி தான் கிறிஸ்தவ பையன், இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் மட்டும் ஒதுக்கி வைப்பாங்க. இப்போ சரஸ்வதி பூஜைலாம் வந்துச்சுன்னா 2 ஸ்கூல்லே இருப்போம். நாங்களாம் தூரத்தில் எங்கேயோ உட்கார வச்சுருவாங்க எங்களை லைப்ரரியில். கீழே நல்லா நடக்கும், எல்லோரும் நாங்கள் மட்டும் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. ஸ்கூல்லே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா கூட எங்களுக்கு கிடைக்காது, சாப்பாடு கூட கிடைக்காது. ஸோ நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்புறம் மணிங்கா ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான், சரஸ்வதி பூஜை பெருசாக செய்வாங்க. கொலெக்ஷன் காசுலாம் வாங்குவாங்க எல்லார்ட்டையும். ஆனால் எங்ககிட்டலாம் வாங்குவாங்க, ஆனால் எங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சொல்லக்கூடாது, ஆனால் டாக்ஸிக் தான். இப்போ நினச்சி பார்த்தா அது டாக்ஸிக் தான், அது செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. அது நம்ம சமுதாயம் வந்து எப்பயோ மாறிடுச்சு, புது காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது தேவையில்லாத விஷயத்த நம்ம இங்கே திணிக்கக்கூடாது அப்படின்னு. எல்லாரும் மனுஷனுங்க எல்லாமே சமம் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுதான் என்னோட மிகப்பெரிய அடியாக இருந்தது எனக்கு ஆரம்பத்தில். ஆமாம், ஏன்னா நான் SPM படிக்கும் போதே வந்து சமுதாயத்தை பற்றி நான் ஒரு டாபிக் பேசணும், அதுதான் என்னோட கொடுக்கப்பட்ட இது. ஏன்னா SPMல வந்து இந்த உஜ்ஜன் லீசான்னு இருக்கும்ல, தமிழில் எடுத்தேன் நான். அப்போ வந்து சமுதாயத்தை பற்றி, சமுதாய சீர்கேடு, கோயிலில் நடந்த இந்த வெட்டுக்கூட்டு சண்டைகளை பற்றி பேசணும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். என் மின்னுக்கு வந்து டீச்சர் உட்காந்துருக்காங்க, அவங்க தான் வந்து மார்க் கொடுக்கணும். அவங்க தான் டயரால் இருந்து பெரிய ஒரு இதில் பங்கால் இருக்கும், அவங்க தான் வந்தாங்க எங்கள் ஸ்கூலுக்கு. நான் அதை பற்றி பேசும்போது என்னோட தமிழ் டீச்சரை நிப்பாட்டு போதும், இதை பற்றி நீ பேசாத, இதை பற்றி பேச உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நான் என்ன சிச்சுவேஷனில் நாங்கள் இருந்தேன் அப்படின்னு. ஓகே அதான் லைக் ஆரம்பத்துலேருந்தே ஒரு கஷ்டம் வந்து அங்கேருந்து தான் நான் வந்தேன்ற மாதிரி என் கூடயே வருது அப்படின்ற கஷ்டன்ற மாதிரி தான் நினைச்சேன். ஸோ அந்த 15 வயசு வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னுக்கு வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னு? வேலைக்கெல்லாம் நான் போகல. ஸோ அந்த 15 வயசில் என்ன வாட் மேட் யூ லைக், இல்லை நம்மளே, ஏன்னா 15 வயசுன்றது ஒரு லைக் அது ஸ்டில் டீனேஜ் வயசு. அப்போ தான் நம்ம வேலைன்றதோட அப்போ தான் நம்ம லைக் படிக்கிறோம், ஸ்கூல் தாண்டி போயிட்டுருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் SPM இருக்குது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிப்போம். அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். அப்படின்னு இல்லை, நான் ஸ்கூலுக்கும் போயிட்டு வேலைக்கும் போகிறேன் அப்படின்ற சிச்சுவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு? பணம், காசு தான். காசு தான் மெயின் ரீசனாக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலிலையும் வெளியெல்லாம் போய் சாப்பிட்றாங்க, கொள்கிறாங்க, நம்ம வீட்டில் அது கூட வழி இல்லாமல் இருக்க. சரி, நம்மளாச்சும் ஒரு மோட்டர் பைக் லைசன்ஸாச்சும் எடுப்போம், நம்மளாச்சும் ஒரு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அப்பா பாய்ச்சிட்டு வந்து ஒரு பழைய மோட்டர் பைக் தான் வச்சுருந்தாரு. ஸோ அதில் வந்து மோட்டரில் வந்து என்னை வந்து ஏற்ற வரும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மோட்டர் பைக்கை பார்த்துட்டு கொஞ்சம் கிண்டலாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க அப்பாலாம் நல்ல புது மோட்டர் பைக்ஸ் வாங்க முடியுச்சு, எங்களால் வாங்க முடியல. ஸோ நம்மளாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, திடீர்னு செய்யணும் அப்படின்னு. இதுக்கு மேலே நம்மளால் இந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு தான் போனேன். ஒரு கேலாங் கம்பெனி, இது செய்கிற கம்பெனி, மரக்கட்டைகளை எடுத்து நம்ம கபட் அதெல்லாம் செய்கிற கம்பெனிக்கு தான் வேலைக்கு போனேன். ஏன்னா முடியல, ஏன்னா எல்லாத்தையும் தூக்கணும் கொள்ளணும், நம்ம உடம்பு வலியை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னோடய தாமான்லேயே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இது ஏஜென்சி வச்சு நடத்துகிற செக்யூரிட்டி ஏஜென்சி. ஸோ அவருக்கு என்னை பற்றி தெரிய வந்து அப்புறம் கேட்டார், நீ அங்கே வேலை செய்கிற, ஏன் கூட வந்துரு அப்படின்னு. அந்த ஏஜில் பார்க்கணும்னா வேலை செய்யக்கூடாது, செக்யூரிட்டி வேலை செய்யக்கூடாது. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, பரவாயில்ல என்னோடய வயசை மறைச்சி வேலை கொடுத்துட்டாரு. ஸோ அப்புறம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் காசுலாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு லைசன் எடுத்தேன். நான் ஒரு மோட்டர் பைக் வாங்கிக்கிட்டேன். 16 வயசில் எனக்கு ஒரு மோட்டர் பைக் நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இல்லை நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னு. அதோட என்ன பண்ண ஆரம்பிச்சேன், SPM வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த டைமில் லீவ் கிடச்சா நான் வேலைக்கு போயிடுவேன். செக்யூரிட்டி வேலைக்கு போயிருவேன். நைட்டாக இருந்தாலும் சரி, காலையாக இருந்தாலும் சரி வேலைக்கு போயிடுவேன். புதுசாக வேலைக்கு போயிடுவேன். தூக்கம் இருக்காது, தலைவலி வந்துடும். அதுலேருந்து எனக்கு மைக்ரைன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மோட்டர் பைக் வாங்கணுன்னுக்காக நான் நிறையா சாப்பாடு செலவுலாம் குறைச்சிட்டேன். ஸோ அதனால் கேஸ்ட்ரிக் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. கெஸ்ட்ரிக் அங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. 15 வருஷம் கேஸ்ட்ரிக் வலி வர ஆரம்பிச்சிருச்சு, மைக்ரைன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஏன்னா நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றதில்ல. ஏன்னா சாப்பிட்டா காசு முடிஞ்சிருமே, சேர்த்து வைக்கணுமே அந்த ஒரு இதுக்காக. பட் வீட்டில் சாப்பாடு இருக்குமே, வீட்டில் சாப்பிட்றலாமே அப்படின்னு. வீட்டுக்கு போக முடியாது, என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்காரு, அவங்க அவங்க விட்டுட்டு அவங்க தான் வந்து ஏற்றுவாங்க. அந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு சாப்பாடு காலையிலே சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க, தேத்தனி கலக்கி ஒரு பாத்தில் கொடுத்துருவாங்க, சாப்பிட்ருவோம். ஆனால் பசிக்கும், ஏன்னா 12 மணி நேரம் ஆச்சு, நம்ம ஒரு வேளை தானே சாப்பிட்றோம், பசி எடுக்கும். பரவாயில்ல, பசி தாங்கிப்போம்,
சம்பளம் கொடுப்பாங்க தான், போய் சாப்பிட்றதுக்கு இருக்கும் தான். ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். சேர்த்து வைப்போம் சொல்லி சேர்த்து வைப்பேன். டெக்ஸ்ட் புக் உள்ளெல்லாம் ஒரு காசை சேர்த்து வச்சுப்பேன் எல்லாத்தையும். அப்போ எல்லாத்தையும் ஒரு கொலெக்ஷன் பண்ணி தான் அந்த மோட்டர் பைக் வாங்கணும், காடி வாங்கணும், லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணுது. எவ்வளோ சேர்த்து வச்சிங்க அந்த மோட்டர் எடுக்கும்போது? அப்படின்னு மோட்டர் எடுக்கும்போது ஒரு 2400 சேர்த்து வச்சுட்டேன். லைசன்ஸும் நீங்கள் சொந்தமாக? நானே சொந்தமாக எடுத்து. அந்த வெறி எடுத்து தான் ஆகணும், அந்த ஒரு சிச்சுவேஷன் கட்டாயம். ஏன்னா 16 வயசில் நான் எடுக்கணும்னு கட்டாயம் பண்ணும்போது எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் பட்டார். மோட்டர் பைக்கில் எதுவுமே இல்லை. 16 வயசில் நான் போய் ஜாமான் வாங்கினா கூட அம்மா கூட தான் நடந்து போகிற வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்கும். தூக்கிட்டு 2 பேரும் தோல் பட்ட வலிக்க தூக்கிட்டு வரும். அப்போ அது இன்னும் வெறியை கொடுத்துருச்சு. இல்லை மோட்டர் பைக் ஒன்று வாங்கிடணும், நம்மளுக்குன்னு ஒரு வாகனம் தேவை, எல்லாருமே கெஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. அதனால தான் அது வாங்கணும்னு ஒரு முடிவில் எடுத்தேன் நான். ஓகே. அந்த வெறி அது நம்மளை என்னென்ன செய்ய வைக்குது பாருங்க அப்படின்ட்டு. அதாவது லைக் பசியோ இதுவோ அப்படின்னு. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நான் எங்கள் அப்பா அந்த பைக்கில் வரும்போது நான் இதை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெடிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் கார்ட் வேலை செய்கிறது, செக்யூரிட்டி வேலை செய்கிறது அப்படின்னு, அந்த விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு இதுவாக தோணும் இல்லையா? இல்லை எல்லோரும் படிக்கிறாங்க, வராங்க, சனிக்கிழமையானா போய் பந்து விளையாடுறாங்க, இல்லைனா இதை படம் பார்க்க போகிறாங்க, இல்லைனா கூட்டம் விளையாட சுற்றுறாங்க அப்படின்னு. நம்ம மட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு வேறு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? தோணிருக்கு, நிறைய வாட்டி தோணிருக்கு, நிறைய வாட்டி எழுதியிருக்கேன். வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி நிறைய வாட்டி எழுதியிருக்கேன். அம்மா அப்பாட்ட சொல்லி எழுதியிருக்கேன், நிறைய வாட்டி எழுதியிருக்கேன். என்ன ஒன்று வெளியே சொல்ல முடியாது, கேட்டால் ஒரு ஆண் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை மறைச்சிடுறாங்க. மற்ற பெண்கள் சொல்லக்கூடாது, ஆனால் அவங்க எழுதா கேட்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் எழுதா அது கேட்க நிறைய பேர் இல்லை. அது ஒரு ஆம்பளை பையன் தானே, நீ பார்த்துப்ப எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அடிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம என்னத்துக்கு சொல்லி எழுவுறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு தேக்கிப்பேன். அதுவே எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிடும், உட்காந்து எழுதுகிட்டு இருப்பேன். ஓகே பரவாயில்ல, முடியும் நம்மளால் முடிகிற அளவுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு. ஓகே ஏன்னா அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னடா நம்ம வாழ்க்கை இதை தாண்டி மாறுமா அப்படின்ட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறினுச்சு. பட் நாட் ஆன் த குட் சைடுன்ற மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு விஷயம் நடந்தது வந்து இன்னும் எப்படி அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸாக தான் மாறிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் சொன்னும் போது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் வந்தார், அவரோட வாழ்க்கையோட இம்பேக்ட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. நான் எஸ்பி முடித்தோடனே மறுபடியும் கார்டு வேலைக்கு தான் போனேன். அங்கே போய் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு, வீட்டில் காடி இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு கார்லாம் இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை. எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா யார் எதிர்பார்த்து தான் போகிறது. ஸோ இந்த டைமில் வந்து சாரி இன்டரப்ட், உங்கள் அப்பா அந்த அடிப்பட்டனால அவர் வேலை விட்டு நின்ட்டார். அதுக்கப்புறம் வந்து வேலை விட்டு நின்ட்டார், அறவே வேலை இல்லை. அம்மா வந்து சப்கானில் ஒர்க் பண்ணாங்க. என்னன்னா வந்து நம்ம க்ளவ்ஸ் செய்கிற கம்பெனி, அதை க்ளீன் பண்ணி கொடுக்குற கம்பெனி. ஸோ மந்த்லி ஒரு 400 அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அது அப்பாவும் வீட்டில் தான் இருக்காரு. அப்பாவும் வீட்டில் தான் இருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டார். அவர் சட்ட சுவரமாக போட்டுப்பார், சாப்பிடலாம் அவருக்கு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய சிச்சுவேஷன். மறந்துட்டார் அவர். அவரோட ஹோம் டவுன் வந்து ஸ்லாங்கோம். ஆனால் அவர் நினச்சிட்டு இருப்பார், நான் பிள்ளைங்களா தான் இருக்கேன், நினச்சி ஸ்லாங்கோவில் இருக்கா, யங் ஏஜில் அப்படி நினச்சிப்பார். அப்பப்போ அவர்கிட்ட நம்ம தெளிவாக சொன்னால் தான் அவருக்கு புரியும், ஓகே அப்படின்னு சிச்சுவேஷன். ஸோ அப்புறம் நான் எஸ்பிஐ முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நான் காடிலாம் வாங்கி அப்புறம் போயிட்டே இருந்த காலங்கிட்ட. அப்புறம் செக்யூரிட்டி வேலையிலே அப்புறம் நான் காசு சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். படிக்க போனோம், யார் நம்மளுக்கு காசு கொடுப்பா அப்படின்னு. கொஞ்சம் ஸோ உறவினர்களே வந்து நம்மளை படிக்க போனால் கையில் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம தான் காசு சேர்த்து வைக்கணும், வேறு வழி இல்லாத சுச்சுவேஷன். அப்புறம் காசு சேர்த்து வச்சுட்டு படிக்க போயிட்டேன். உப்சியில் படிக்க நான் டிப்ளமா ஆரம்பித்து நல்லபடியாக போச்சு. டிப்ளமா நல்லபடியாக தான் போச்சு. அப்புறம் டிப்ளமா முடிச்சிட்டோன்னே கோவிட் வந்துருச்சு. அந்த டைமில் எங்களுக்கு முடிக்கிற கட்ட லாஸ்ட் செமஸ்டரில் எங்களுக்கு வந்து கோவிட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் செய்ய வேண்டிய சுச்சுவேஷனு. ஸோ இப்போ வீட்டில் தான் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் செஞ்சுருக்கிற டைமில் இன்னொன்று கோவிட் வந்ததுனால இன்னும் இருக்கிற பிரச்சனை டபுள் மடங்காக மாறிடுச்சு. அம்மாவுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அப்பாவுக்கு ஓகே யூ காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும், 300 கிடைக்க ஆரம்பிச்சிது. அக்கா வீட்டில் இருக்கா, அவங்களுக்கு ஓகே யூ காசு கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வீடை ரோல் பண்ணுற சிச்சுவேஷன். வீட்டு காசும் கட்டணும், 600 பே பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைனா லோனில் இருக்குது, ஏன்னா தாரே பண்ணிடுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வேறு வழி இல்லை, வேலை செய்யலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் போயிட்டு இருந்த டைமில் தான் மனசு உடஞ்சி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம், இன்னும் சாப்பிட வழி கஷ்டம் இல்லாமல் தான் என் நண்பர் சொன்னார், ஒய்னா நீ போய் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ தான் ஜாதகம் பார்க்க நான் போனேன், போய் பார்த்தேன். அப்புறம் சொல்லிட்டாங்க 26 வயசில் அம்மா அப்பா தவறிடுவாங்க அப்படின்னு. அதனால் மனசு உடஞ்சி போயிட்டு அப்புறம் என் நண்பர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு அன்னஸ்தானத்தில் உள்ளவர், அவர் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அவர் ஒரு பூசாரி அப்படி தான் கட்ட நம்ம ஃபேமிலியில் வந்தார். வந்துட்டு அப்புறம் போக அண்ணன் நான் உனக்கு அண்ணன் மாதிரி, நான் பாரு உன் குடும்பம் இப்படி இருக்குது, நான் உனக்கு அண்ணனாக இருந்து எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு. கட்ட நான் நம்பலை. ஆனால் அம்மா வந்து என்ன ஆச்சுன்னா, வயசாகிட்டனால நம்மளால் நம்ம பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியல, நம்ம செஞ்சு நல்லதாச்சும் நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு அவங்க தாட் வந்துச்சா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எதுவாக இருந்தாலும் யாராச்சும் நல்லது செய்கிறாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்தார்,
3 வருஷம் என்னை போட்டு டோட்டலாக லாக்டவுன் பண்ணிட்டாரு, வீட்லேயே உட்காரிச்சிட்டாரு. ஸோ கிரா வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போனீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அது 26 வயசில் உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால, ஸோ லைக் இதை கேட்டு டிப்ரெஸ் ஆனதுனால அவர் அதே சஜஷன் அவர் தான் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி இருக்காரு, அவரை கூப்பிட்டு போய் நீங்கள் அவர் போய் பாருங்க அப்படின்னு. பட் பார்த்தவரு உங்கள் கூடயே வந்து தங்கிட்டார் 3 வருஷம் உங்கள் வீட்லேயே. சாங்கியம் செஞ்சால் சரியாயிரும் சொல்லிட்டு வந்தவர் அப்படியே தங்கிட்டாரு. ஆனால் பார்க்க போனால் அவரை நான் அழைக்கல, அவரை நான் கூப்பிடல, நான் வேணாம் தான் சொன்னேன். என் நண்பர் தான் வந்து வற்புறுத்தி இல்லை நீ போய் பாரு சொல்லி போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய வாட்டி கூட்டிகிட்டு வந்து அவர் தான் என்னை கேட்காமே அவர் கூப்பிட்டு வந்துடுவார். அப்போ அவர் வீட்டுக்கு அட்ரஸ் தெரிஞ்சோன்னே அவரே மோட்டர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாரு. ஓகே ஓகே வந்து 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 அப்படி தங்க ஆரம்பிச்சிட்டாரு அதே இடத்துல. ஏன்னா வந்து அப்போ வந்து ரெண்டாஸ் டிகிரி பண்ண முடியாது, அவர் வந்து பேரா வந்து பாறையமுத்தாவில் இருக்கிறவர், அப்போ அங்கேயே ரெண்டாஸ் டிகிரி பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணார், குறுக்கு பாதையில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டாரு. ஸோ அவர் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஸோ இதுதான் இந்த பிணைங் பேரா நடுவில் வந்து இங்கே தங்கிட்டார். இதே ஒரு ஸ்டான்ஸாக வச்சு அவர் தங்கிட்டார். அந்த தங்குறது வந்து ஒரு 3 வருஷமாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. என்ன இந்த 3 வருஷத்தில் அவர் பண்ண காரியங்கள் வந்து நிறையா மனசால் நிறையா பாதிக்கப்பட்டேன் நான். என்னை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இது செய்யணும் அப்படின்னு சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாது, பார்த்தா தீட்டு, இது பண்ணக்கூடாது, என்னது ஒரு பெண்ணை பார்த்துடக்கூடாது, பார்த்தா தீட்டு, ஓ நீ வந்து ஒரு பெண் பொறுக்கி. ஏன்னா நான் ஒரு நம்மளாம் நார்மல் பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினா கூட தப்பு, யாரையும் ஒரு பிள்ளை தங்கச்சி கூட பார்க்கக்கூடாது, அது கூட தப்பு. ஓ சாமிலாம் பாரு எல்லாரும் வந்து சுத்தபத்தமாக இருக்காங்க, இவரை பாரு கிருஷ்ணரை பாரு அவர் சுத்தமாக இருக்காரு, இது எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். அதெல்லாம் சொல்லுவார். ராமர் இருப்பார் ஒரு நிலையில் கூட எந்த பெண்ணும் தொடலை, அந்த மாதிரி தான் ஒரு ஆண் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு வச்சு அவரு கல்யாணம் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணல, அவர் கல்யாணம் நடக்கல, அவர் வேலையும் செய்யலை. இதுதான் அவர் முழு நல தொழிலாக வச்சுருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அப்போ இது முழு நாள தொழிலாக அவர் செஞ்சுட்டு இருந்தார். இது எனக்கு தெரிய வரல. அப்போ வந்துட்டு நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி அம்மா அப்பா வந்து லேட்டாக திருமணம் பண்ணால் லேட்டாக நான் பிறந்தேன். ஸோ இது ஒரு நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கணும். அவரே புதுசாரி தான், பட் அவர் ஜாதகம் பார்க்க மாட்டார். ஆனால் அந்த 3 வருஷத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் நீ ஃபோன் பார்த்தா தீட்டு, நீங்கள் என்னது மற்ற பெண்களை பார்த்தா தீட்டு, இது உங்களுக்கு மட்டும் தானே உங்கள் வீட்டில் உள்ள இருக்கும், மற்ற ரூல்ஸ்லாம் அவர் ஆமாம் நிறைய ரூல்ஸுக்குள்ள இந்த மாதிரி போடுவார். அம்மா வந்து கான்வென்ட் ஸ்கூல் படித்தவங்க, ஸோ அவங்களுக்கு எப்பவுமே இங்கிலீஷ் தான் வாயில் வரும், இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது, நம்ம தமிழ் தான் பேசணும். சித்தர் சொன்னார் இந்தியாவிலேருந்து அவருக்கு அருள் வந்துடும். உடனே சித்தர் வராரு, எனக்கு வந்து அருள் வந்து சாமி சொல்லுது, இந்த சாமி சொல்லுது, அந்த சாமி சொல்லுதுன்னு சொல்லிவிட்டு அருள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ அம்மானால இது பேச முடியாது, அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் நீங்களும் லைக் நீங்கள் யோசிச்சிங்களா என்ன இதெல்லாம் நம்ம லைக் டசன்ட் மேக் சென்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு, லைக் இதை வேணாம் இதை பற்றி நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அம்மா சொன்னாங்க ஒருவேளை நல்லது நடந்துருச்சுன்னா நல்லா ஆயிட்டணுமா, என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாமே அப்படின்னு. இது ஒரு 3 மாதம் தான் எடுத்துச்சு. இந்த 3 மாதம் எப்படி 3 வருஷமாக ஆனிச்சுன்னு எனக்கே தெரியாது. அந்த 3 மாதம் இப்படி இருந்தால் போதும்னு தான் சொன்னது. அந்த 3 மாதத்தை அப்படி 3 வருஷமாக கொண்டு போயிட்டாங்க அப்படி. ஓகே. பட் ஏதாவது உண்மையாக அவர் வந்து ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் இதுக்கு பண்ணாரா, ஏதாவது லைக் இது ஓமம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப குச்சியை வச்சுட்டு மந்திரம் சொல்லுவார், இது சாம்பிராணி போடுறேன்னு சொல்லுவார், இந்த சாமியை நீங்கள் இது பண்ணுங்க கன்வெர்ட் பண்ணுங்கன்னு, இந்தியனா கன்வெர்ட் ஆயிருங்க, தமிழ்ல கன்வெர்ட் ஆயிருங்க, கிறிஸ்தவ படத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு. பட் அம்மா மேலேயும் சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா லைக் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மைண்டில் ஓடுறதுலாம் என்ன இருக்குன்னா, எதையாவது பண்ணி நம்ம மாறிட மாட்டோமா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா, முக்கியமாக என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம உருவாக்கிடுமா, அந்த மாதிரி இருக்கிற நிலமையில தான் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சொல்லும் போது நம்ம மைண்டில் அது நம்ம மனசில் வந்து அதான் தோணும், பரவாயில்ல நம்பி கெட்ட வைப்ப போகிறோம் அப்படின்னு, கடவுள் தானே நம்பிடுவோம் அப்படின்னு தான் சில நேரம் தோணும் அப்படின்னு. பட் அது இந்த விஷயங்களை இந்த மாதிரி சில பேர் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த 3 வருஷத்தில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இந்த 3 வருஷம் கழித்து எப்படி இந்த தொடர்பு வந்து 3 வருஷத்தில் துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு? இதுக்கு காரணம் என்னோட நண்பர் தான். அவர் நண்பர் சொல்லலாம், என்னோட சகோதரன் கூட சொல்லலாம். நான் பார்க்கணும் எனக்கு வயசு கொஞ்சம் கூட, நான் போகும்போது எனக்கு 23 வயசு. ஆனால் என்னோட காலேஜ் போகும்போது என் கூட படிக்கிறவங்க எல்லாருக்கும் 19 வயசு, அப்போ தான் 20 வயசு. அப்போ இவர் தான் என்னோட நண்பர். அவர் பேரை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் பேர் ஹரிஷ், என்னோட சாரோட பையன். அப்போ அவர் தான் என்ன என் கூட பழக்கப்பட்டு என் கூட பழகியிருந்தார். அப்போ அவர் தான் என்னை ஒவ்வொரு படியாக நான் செய்கிற தவறுலாம் எல்லாத்தையும் இது தப்பு இது ரைட்டு ப்ரோ நான் அப்படி சொல்லி என்னை திருத்திட்டே வருவார். உங்களோட வயசு குறைவு, அவர் என்னோட வயசு குறைவு, ஆனால் அவர் மெச்சூர்டாக யோசிப்பார். அவரும் ஒரு ஜென்சி கேரக்டர், அப்பப்போ வந்துட்டு அவர் எட்டி பார்த்துருப்போம். இருந்தாலும் என்னை பார்த்துக்கலாம் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு அவர் எடுத்துக்கிட்டாரு. நாங்களும் அப்படி தான், நானும் நிறைய விஷயத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆரம்பத்தில் அவர்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லலை, அதுக்கப்புறம் போகும்போது சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு குறுகிய காலையில் வந்து அந்த பர்சன் என்னை வந்து இந்த மாதிரி பண்ண நபர் வந்து என்ன பண்ணார், இல்லை கேலாய்க்கு வாங்க
விடிய காலை 2 மணிக்கு நீ வா வந்தே தான் ஆகணும்னு. அம்மா கால் பண்ணி கேட்குறேன், அம்மா அழுதுக்கு இருக்காங்க. அவன் கூப்பிட்றான், நீ போயிரு, பயமாக இருக்கு, வீட்டில் நெருப்புலாம் பிடிச்சிரும், அப்படி இப்படின்னு சாப்பாடுலாம் விட்றான். அதான் நீங்கள் வந்து இப்போ என்ன பார்க்கலன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நெருப்புலாம் பிடிச்சிருக்கு, வீடு சொந்தமாக நிறுத்தி பிடிச்சி எரியும், பணம்லாம் திருட்டு போயிடும். இவர் இருக்கும்போது அந்த 3 வருஷத்துல இவர் இருக்கும்போது திருட்டு போயிடும். அப்புறம் 3-6 வாட்டி என்னை இந்தியா வேற கூட்டு போய் பிச்சைலாம் எடுக்க வச்சிட்டாரு, ரோட்லாம் உட்காந்து பிச்சை எடுக்க வச்சிட்டாரு. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சாங்கி செய்யணும் அப்படின்னு தீமிதிலாம் இறங்க விட்டுட்டாரு. அப்போ இந்தியா தீமிதி பார்த்துங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்கும், அதில் இறங்கிலாம் போயிருக்கு, காலெலாம் வெந்து போயிருக்கு எனக்கு நிறைய வாட்டி. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு. பட் அப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் உண்மையாக வாழ்க்கை மாறுதோ இல்லையா அப்படின்னு ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, எதுவுமே மாற்றங்கள் இன்னும் இருக்க வேர்ஸ்ட்டாக தான் போச்சு, வேர்ஸ்ட்டாக தான் போச்சு அப்படின்னு. இன்னும் கவலைகள், இன்னும் நிறைய கவலைகள் தான் வர ஆரம்பிச்சிது. அப்போ இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டுருந்தாரு 2:30 மணிக்கு. அப்போ என்னோட நண்பர் தான் அந்த ஹரிஷ் தான் சொன்னார், ப்ரோ ஏன்னா விளையாட்டு பண்ணுறீங்களா, இங்கேருந்து கேலாய்க்கு சைபர்லேருந்து கேலாய்க்கு போகிறீங்களே, அந்த விடிய கால ரோடு எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் போகணும்னு நினச்சா கூட நான் உங்களை விட மாட்டேன் ப்ரோ, கண்டிப்பாக உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடிய தூங்காமல் என் கூட தான் உட்காந்துருந்தாரு. நான் அவங்களை விட மாட்டேன், எனக்கு தூக்கம் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை விட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நாங்கள் என்ன பதில் சொல்லுறது, நான் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும், அதை நான் விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே இல்லை. அன்னி நொடியிலொன்று தான் இந்த தொடர்பு விடுபட்டது. இந்த பூசாரியோட தொடர்பு அன்னையோட காண போச்சு. ஆமாம். ஸோ இந்த 3 வருஷத்தில் அவர் வந்து பூஜை பண்ணாரோ இது பண்ணாரோ இல்லையோ, உங்கள் வீட்டில் இருந்த காசு காணா போயிருக்கு, நகைலாம் காணா போயிருக்கு, உங்கள் கூட அந்த நிம்மதி, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களா உங்களை கூப்பிட்டு போயிட்டு பிச்சை எடுக்க வச்சு தீமிதியில் இறங்கு அது இதுன்னு எல்லோரும் மாறும் அப்படின்னு. சில நேரம் அதான் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, நானே இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். சில பேர் நம்ம தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, இவர் பூசாரி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இவர் சொல்கிறத கேளுங்க, இவர் சொல்கிற மாதிரியே செஞ்சால் வாழ்க்கை மாறிடும் அப்படி இப்படின்னு. சில நேரம் வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ஆக்ஷனில் தாங்க வாழ்க்கை மாறுமே தவிர மேஜிக்கலாக வந்து நம்ம இந்த விஷயம் நாளைக்கு இந்த விஷயத்தை இந்த ஓமம் பண்ணால் நாளைக்கு இப்படி ஆயிரும், இது பண்ணால் அப்படி ஆயிரும்ன்ற மாதிரி அதெல்லாம் ஒரு மன திருப்திக்கு வேணால் செய்யலாமே தவிர இப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படி திரும்பி 360 இதனால் எந்த விஷயமும் மாற போகிறதில்ல அப்படின்னு. பட்டு நல்லது இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா இன்னமும் இந்த காலத்துலேயும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. ஓகே அண்ட் இந்த நபர் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிட்டார் அன்னையோட அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நினச்சிருப்பீங்க தானே, ஓகே நம்ம பேக் டு பேசிக்ஸ் வந்துட்டோம், லைக் நம்ம படிக்கிறோம் சைபர்ஜாயாவில், நம்ம அப்பா அம்மா அங்கே பின்னாங்கில் இருக்காங்க, நம்ம படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இப்படியே போவோம், எல்லா மாதிரியும் நம்மளும் ஒரு நார்மலான வாழ்க்கை தான் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் அப்படி நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த இதில் உங்கள் அப்பா அம்மா சில மாதங்கள் கழித்து இறந்து போனது அப்படின்னு, போன வருஷத்தில் அப்படின்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நார்மலாக எல்லாமே ஓகேவாயிரும், நான் சரியாக வந்துடுவேன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் சைபர்ஜாலில் இருக்கும்போது என் நண்பர்கள் தான், என்னோட சுற்றி இருந்த நண்பர்கள் தான் எனக்கு கூட துணையாக இருந்தாங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பிக்கிறப்ப ஹரிஷ், கிரண், லோஷினி, சாம், அகிலா. என்னோட டீம் இவ்வளோ பெருசு தான், சின்னோண்டு. இவங்க எல்லாமே என்னோட வயசு குறைவு, ஆனால் இவங்க தான் எனக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் கிளாஸ் ஒரே பேட்ச்மேட்டா இல்லை? இல்லை, இவங்களாம் வேறு பேட்ச்மேட்டு. என்னோட ஹரிஷ், கிரண் அவங்க 2 பேர் வந்து என்னோட பேட்ச்மேட், என் கூட ஒன்றா இருக்கிறவங்க. லோஷினி, அகிலா, சேம்லாம் வந்து வேறு பேட்ச். ஆனால் எல்லாம் கிளாஸ் முடிச்சிருக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்காக, சாப்பிட போகலாம் வாங்க இங்கே போகலாம் அப்படி, தனியாக விட மாட்டாங்க. அப்போ அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா ஹரிஷ் விட மாட்டார், கூடவே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஒரு 1.5 வருஷம் காலமாக நான் ஆரம்பித்து 1.5 வருஷம் டிகிரி அவங்க கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வீடு மாற வேண்டிய சுச்சுவேஷனில் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என் கூட இருந்தது வந்து என்னோடய தம்பி முறையில் ஒருத்தர் வந்தார், யஷ்வின். அவர் தான் வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பண உதவிக்கெலாம் காரணமே அவர் தான். அவருக்கு இப்போ தான் 21 வயசு, இப்போ தான் அவருக்கு 21 வயசு. ஆனால் இவ்வளோ உதவிக்கும் அவர் தான் காரணம். அவங்க அக்கா கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி அண்ணன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ இது நடந்துச்சு. இப்போ நான் எமோஷ்னலாக உடஞ்சிருந்தேன்னா ஏஞ்சலினா அவங்க தான் வந்து என்னை வந்து ஒவ்வொரு பக்கமாக நான் உடையும் போது என் கூட நின்று பிடிச்சி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. வீடு மாறணும், ஹாஸ்டல் எடுக்கணும். ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் 1 வருஷமாக வந்து நாங்கள் ஃப்ரீ ஹாஸ்டலில் இருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் டிகிரி வந்து ஆரம்பிக்கும் போது வந்து நல்லா பாயிண்டர் டிப்ளமா முடிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் இது கிடச்சிச்சு, டிஸ்கவுண்ட்லாம் நிறைய கிடச்சதுனால ஓகே 1 இயர் இருந்தோம். அதுக்கப்புறம் பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் நான் வீட்டுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. நிறையா நாள் நான் வீட்டுக்கு போக முடியாமல் போச்சு. இங்கே கிராப் போட வேண்டியதாகிடுச்சு. வீட்டுக்கு போக முடியாதுன்னா பினாங்கு போக முடியாது. ஏன்னா நீங்கள் வீடு மாறிட்டீங்க, இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ரெண்ட் அதெல்லாம் கட்டுறதுனால நீங்கள் இங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், இங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு, ஃபுல்லாக இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு, கிராப் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிராப் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதனால் வீட்டுக்கு போக முடியல. அப்பாவோட வயிறு வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவருக்கு லிவர் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு அவர் சொல்ல காணும். ஏன்னா வந்து சொன்னால் பையன் பயந்துட்டு வந்துடுவான், பின்னாங்க்கு இவ்வளோ பிரச்சனையை தாண்டி போயிருக்கானே வந்துடுவானேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல காணுன்ட்டு
அப்போ ஒரு நாள் கிறிஸ்மஸ் டைமில் தான் நான் போனேன் வீட்டுக்கு. போய் பார்க்குறேன் அப்பா வயிறு வீங்கி இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அப்பா பார்த்துட்டு கிளினிக் போய் பார்த்து சொன்னால் லிவர் ப்ராப்ளமாக இருக்குது, மருந்து கொடுக்குறோம், அதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. சாப்பிட்டாரு சரியாயிருச்சு. திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த மாதிரி நடக்க முடியாமல் போயிட்டார். அவர் என்னது படுத்துலேயும் நவுறாரு, அப்படியே நவுந்து வர சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அந்த டைம்லாம் வந்து இது ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. அதனால் என்ன அங்கே உள்ள கூட்டாளியோட அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் படிப்புலாம் வேணாம், தூக்கி போட்டு வந்துரு, உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ கூட எங்கள் அம்மா சொல்கிறாங்க, படிப்பை மட்டும் விட்டுறாத, எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், நம்ம வேணாம் நீ படிச்சுட்டு முன்னேறி வா, அது மட்டும் போதும், அப்பா நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் மனசு கேட்காம கால் பண்ணி ஆம்புலன்ஸ் சொல்லி அப்பா கூப்பிட்டு போய் ஆம்புலன்ஸில் வச்சு அப்புறம் அட்மிட் பண்ணி சொன்னாங்க ஓகே ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அவங்க அப்பாவை. அப்புறம் என்னோடய ஃபெக்கல்ட்டி டீன்லாம் பேசினேன். அவங்க சொன்னாங்க பரவாயில்ல, நீ மொதல் ஃபேமிலியை பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அவங்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க பேர் ப்ரொஃபஸர் டாக்டர் பிரியா, அவங்க தான் வந்து என்னோடய ஃபெக்கல்ட்டி டீன். டாக்டர் கண்ணன், டாக்டர் மணி, இந்த 3 பேரும் வந்து என்னோடய மிகப்பெரிய ஒரு தூணாக எனக்கு இருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில். கிளாஸ்க்கு வரலான்னா கூட பிரச்சனை இல்லை, அசைன்மெண்ட் செஞ்சு கொடுத்துரு, அது போதும், ஃபேமிலி முடிச்சுட்டு வா, நான் அவனை நம்புறேன் அப்படின்னு. அவங்க வச்ச நம்பிக்கை தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு என்னன்னு தெரில. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ படிப்பு மட்டும் விட்டுறாதுன்னு அவங்களும் இன்னும் பிடிவாதமாக இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்க காரணமும் அவங்கள ஒரு மெயின் ரீசனாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பா பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு இங்கே வந்துட்டேன். திரும்பி கையில் காசு இல்லை, கிராப் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா போனோம், காசு செலவாகும், டிக்கெட் எடுக்க கூட கையில் காசு இல்லை. இது அந்த கிறிஸ்மஸில் நீங்கள் பார்த்துட்டு வந்தது, அதுக்கப்புறம் புது வருஷம் வந்துருச்சு, 2025 வந்துருச்சு. அப்புறம் அந்த டைமில் வந்து வீட்டுக்கு போனேன், திருப்பி போய் அப்பா பார்க்கணும் அப்படின்னு. ஒரு 3 நாள் தான் அப்பா இருக்க சொன்னப்பா, இருங்கப்பா அம்மா பார்த்துப்பாங்க, நான் வந்துடுவேன் திருப்பி 3 நாள் வந்து பார்த்துக்கிறேன்னு. அப்போ கையில் அறவே காசு இல்லை, டிக்கெட் எடுக்க கூட கையில் அறவே காசு இல்லை, வேறு வழி இல்லை. ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கிராப் ஓட ஆரம்பிச்சிட்டேன். கிராப் ஓடிட்டு இருக்க அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, அப்பா உன்ட்ட பேசணுன்னு கேட்குறாரு, உன்னை பார்க்கணுன்னு கேட்குறாரு. இல்லைம்மா நான் வந்துடுவேன். மறுநாள் நான் டிக்கெட் எடுத்துட்டேன், காலையில் எடுத்துகிட்டேன். கிராப்லாம் கொஞ்சம் ஓடி டிக்கெட் எடுக்க சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்டை சொல்லி டிக்கெட் எடுக்க சொல்லிட்டு அவங்களும் எடுத்துட்டாங்க. அப்புறம் காத்திருந்தேன், இந்த மாதிரி காசு கொஞ்சம் வரட்டும் அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு. கிராப்லாம் ஓடி முடிஞ்சு விடிய காலை 3:30 மணிக்கு குளிக்கலான்னு போகும்போது அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, அப்பா தவறிட்டாரு அப்படின்னு. என்னால் விடிஞ்சா வீட்டுக்கு போக போகிறேன். கன்சிடர் விடிஞ்சிருச்சு, விடிய காலை 3 மணி, இன்னும் எத்தனை மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு போக போகிறேன். அப்பா தவறிட்டாருன்னு. கையில் அறவே காசு இல்லை, அம்மா அப்பாவுக்கு இபிஎஃப் எதுவுமே இல்லை, கோசம். அதில் தான் இப்படி இதை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட இருந்து அந்த கிராப் காசு ஒரு 100-150 தான். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாத சுச்சுவேஷனு எனக்கு தெரியல. நான் அங்கேயே பிளாக் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் தான் யஷ்வின் அவங்க அக்கா என்ன பண்ண, யஷ்வின் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அக்கா, இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட கால் பண்ணி சொல்லி, அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க அக்காட்ட சொல்லுவோம் அப்படின்னு. அக்கா என்ன அவங்க கால் பண்ணி யார்கிட்டையும் பேசி இந்து சமூகத்துலேருந்து கொஞ்சம் காசு, அவங்க சைட்லேருந்து யாருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொலெக்ஷன் பண்ணி விடிய கொலெக்ஷன் பண்ணி 4000 வழி கொடுத்தாங்க எனக்கு. அந்த மாதிரி யாருமே செய்வாங்களான்னு கேட்டால் தெரியல. அப்புறம் ஏஞ்சலினா அவங்க இதெல்லாம் பரவாயில்ல, நான் வரேன்னு சொல்லி குவாந்தாலேருந்து வந்து இறங்கி என் ஃப்ரெண்டு அவங்களும் வீட்டுக்கு இறங்கி வந்து நான் பார்த்துக்கிறேன். அப்போலாம் யஷ்வின் வர முடியல, ஏன்னா வந்து அவருக்கு கிளாஸு. அதனால் வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன். வீட்டுக்கு போனால் அம்மா வந்து பார்த்துட்டு ஐயான்னு அழுகுறாங்க என்னை பார்த்துட்டு. நான் என்ன பண்ணுறது, கையில் காசு வேறு இல்லை. இப்போ நான் ஒரு இடமா ஆஃபீஸாக போய் நான் காசு வாங்கிட்டு வரணும். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, நீ இப்போ குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்கன்னு தெரில. என்னோடய பிணைங்க நண்பர்கள் யாருமே வரல. உண்மையை பேசணும்னா எங்கள் அம்மா அப்பா இறப்புக்கு யாருமே வரல. ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க நல்லா பார்த்துருக்காங்க, அது மட்டும் உண்மை. உங்கள் சொந்தக்காரவங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க எல்லோரும். அதுதான் அப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் எல்லாம் தான் வந்தாங்க. அப்புறம் கிட்ட இருக்க சொந்தம்லாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் பணம் டைமில் அந்த டைமில் எனக்கு உண்மையாகவே எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அப்புறம் இந்த மாதிரி அவங்க 4000 வழி கொடுத்தாங்க. அப்புறம் ரிசர்ச் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தெரிய வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நானே கேட்டேன், எனக்கு அப்பாவை அடக்கம் பண்ணோம், கையில் பணம் பற்றாக்குறையாக இருக்குது. அவங்களாம் கொலெக்ஷன் பண்ணி கொடுத்து, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொலெக்ஷன் பண்ணி, என்னது ரிச்சர்ட்லாம் கொஞ்சம் கொலெக்ஷன் பண்ணி அவங்க எடுத்து கொஞ்சம் கொடுத்து, அவங்களால வர முடியாதனால கூட அவங்களால இங்கே உள்ளவங்க வந்து என்னால் அவங்களால முடிஞ்ச செஞ்சாங்க, எனக்கு அனுப்பி விட்டாங்க. அப்பாவோட இதை முடிங்க அப்படின்னு. அங்கே வந்து ஏஞ்சலாவும் யஷ்வினும் வந்து என் கூட துணையாகவே இருந்துக்கிட்டாங்க அப்பா கூட. அப்புறம் அப்பாவோட இறப்பு முடிஞ்சிச்சு. அம்மாவை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டேன். வீட்டு காசும் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன். அக்கா வேறு இருக்காங்க. அக்கா கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருந்தாங்க. அப்பா இறக்குற மணிக்கு அக்காவுக்கும் வேலை போயிருச்சு. அக்கான்னு நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் கசின் சிஸ்டர்? என் கசின் சிஸ்டர் பெரியமா மகா. அவங்களும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஓகே, ஆனால் உங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக என் வீட்டில் தான் இருக்காங்க.
ஸோ அவங்களே பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி கிராப் ஓட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுட்டேன். வீட்டுக்கு போக முடியல. ஸோ இப்போ வந்து உங்கள் அப்பா இறந்துட்டாரு, இன்னமும் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அந்த குடும்ப சுமைகள் அதிகரிச்சு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காசு கட்டணும், உங்கள் அம்மாவையும் பார்த்துக்கணும், ஹாஸ்டல் காசு கட்டணும், இல்லை உங்கள் செலவெல்லாம் இருக்குது, உங்கள் அக்கா வேறு பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ இதுலேயே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் இருக்க முடியாது, நீங்கள் திரும்பி இங்கே தான் வந்து கிராப் ரைட் ஐ மீன் கிராப் ஃபுட் தான் திரும்பி செய்கிறேன் அப்படின்னு. ஓகே. ஏன்னா இப்போ இறந்தப்போ கொடுத்த பணம் வந்து அவங்களோட 40 நாள் அந்த கடைசி இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 40 நாள் செய்வாங்களே நம்ம தமிழ் கருமாதி சொல்லுவாங்க, கிறிஸ்துவில் 40 நாள். அப்போ அதுக்கு தான் பத்துச்சு. அது முடிஞ்சிச்சு. அறவே கையில் காசு இல்லாத கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு திருப்பியும் அப்புறம் கிராப் ஓட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுனால அப்புறம் யஷ்வினோட அக்கா தான் என்ன பண்ணாங்க, சரி நம்ம பிணையங்கள் உள்ள வைபி எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி பார்ப்போம், இமெயில் போட்டு பார்ப்போம், ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்க, இங்கே உள்ள நான் தங்குற ஹாஸ்டல் காசை வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 3 மாதம் தூங்காங்க நான் போயிடும். அப்புறம் நான் ஓடி கட்ட வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும். அப்புறம் அவங்க அதனாலே ஐயோ பையன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு வைபிலாம் கேட்டு அப்புறம் அங்கேன்னு உதவி கிடைக்கும் போது நான் எல்லாத்தையும் பே பண்ண அந்த கிடைச்சா தான் உதவின்னு ஒரு விஷயம் கிடைச்சா தான் நான் பிணைக்குன்னு நான் காலடி வச்சு நல்லா பார்க்க முடியும் எங்கள் அம்மாவை. அப்போ இல்லைன்னா நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இல்லைன்னா வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கிராப்னா நம்மளுக்கு எண்ணெயும் காசை வெட்டி நம்ம சாப்பாடு காசை வெட்டி வீட்டுக்கு கொடுத்து கடைசியில் பார்த்தா நம்ம ஒன்றுமே இருக்காது, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷன் ஆயிரும். ஏன்னா இங்கே கட்டணும் அங்கே கட்டணும், நம்ம என்னத்தை கட்டுவோம் அப்படின்னு. எலக்ட்ரிக் பில் தண்ணி பில்லாம் வேறு இருக்குது, அது வேறு வெட்டிட்டு போயிடுவானுங்க. அது ஒரு பக்கம் ஒரு கட்டாயம் இருக்கும், கட்டி தான் ஆகணும்னு சுச்சுவேஷனு. வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அப்பாவை நினச்சி அம்மா அழுகுறாங்க. அந்த டைமில் தான் நான் ஆக்சிடென்ட் பட்டு கால் வேறு 2 பழந்துருச்சு வேறு. இங்கே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு? அடிச்சு போட்டு போயிட்டாங்க, என்ன காடியில் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரோட்டெக்ஸ் ஒன்றும் இன்சூரன்ஸ் இல்லை, சிசிடிவியில் பார்த்து கூட ஒன்றும் பண்ண முடியல, அவனுடைய கிளைமும் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் தான் வந்து இப்போ கிராப்பும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அடிப்பட்டு தான் அம்மாட்ட சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷன். அது வந்து ஜூனில் நடக்குது. அப்புறம் சரி பரவாயில்ல, யஷ்வின் ஃபேமிலி பார்த்துக்கிட்டாங்க, என்னோட நண்பர்கள் பார்த்துக்கிட்டாங்க, ஏஞ்சலினா, ஹரிஷ், ரோஷினி எல்லோரும் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு நான் க்யூர் ஆகிட்டேன். ஓகே சரின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அதுக்கிட்டே வந்து யஷ்வினோட ஃபேமிலிலேருந்து எனக்கு வந்து ஒய்பிடின்னு ஒரு ஹெல்ப் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பண உதவி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். தாங்கி தான் போகிறேன், ஒரு குச்சியை வச்சுட்டு தான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன். அம்மாவுக்கு அப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரின்னு. என் கூட 1 வாரம் தான் இருந்தாங்க, மறுவாரம் இறந்துட்டாங்க அம்மா. இந்த அடிப்பட்ட கால் என்னால் நடக்க முடியல, குச்சி வச்சு தான் பஸ் ஏறி போய் குச்சி வச்சு தான் இறங்கி வந்து போனோன்னே ஐயான்னு அழுதாங்க. என் கூட சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு கேட்டது ஆசைப்பட்டது. ஏன்னா கொஞ்சம் கையில் காசு இருக்குல்ல, வைபி கொடுத்துருக்காங்களே, ஒரு 1000 வெள்ளி இருந்துச்சு. அதை வச்சு அவங்களுக்கு சாப்பாடுக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, ஏன்னா அரிசி இல்லைன்னா கூட வீட்டில் சொல்ல மாட்டாங்க, ரொட்டி சுட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா பையன் கிராப் போடுறான் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு கேன்சர் வேறு, இப்போ வயிற்று வேறு காய போட்டுக்கிட்டாங்க. பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அவனை போய் இன்னும் ஏன் மேலே கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. வீட்டுக்கு போனால் அரிசிலாம் இல்லை, இப்போ அடுத்து படிக்க இருக்கேன், சாப்பாடு இல்லாமல் சத்து இல்லாமல், உடம்புல சத்து இல்லாமல், அக்காவும் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் நான் போய் தான் நைட்டாக போய் சைனீஸ் ஷாப்பில் போய் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து 1 வாரம் சென்று இறந்துட்டாங்க அம்மா. என் மேலே சாஞ்சியாக இறந்துட்டாங்க. அப்போ தான் வந்து ஏஞ்சலினா வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களும் பார்க்க வந்திருந்தாங்க. அம்மாவோட இறுதி டைமில் வந்து அந்த மோச்சரியில் வச்சு குளிப்பாட்டும் போது அக்கா வீட்டில் இருக்காங்க, அவங்களோட அக்கா ஜெனட் அக்கா, அவங்க தான் கிட்ட இருக்காங்க. அவங்க வந்தாங்க, ஏஞ்சலினா, இவங்க 3 பேர் தான் எங்கள் அம்மாவை குளிப்பாட்டினாங்க. இல்லைனா அவங்கள யார் குளிப்பாட்டி இருப்பான்னு எங்களுக்கு தெரியல. இவங்க யாருமே இல்லைனா யார் குளிப்பாட்டி இருப்பாம்மா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் தள்ளப்பட்டேன். அம்மா இருக்கிற டைமில் வந்து அடுத்த டைமில் வந்து யஷ்வின் வீலேருந்து ஸ்பான்சர்ஷிப் கேட்க முடியல. ஏன்னா அப்பாக்கிட்ட இப்போ தானே கேட்டாங்க, திருப்பி அதே எப்படி போய் கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்துட்டாங்க, அங்கேயும் என்னை பார்க்க வந்துட்டாங்க. என்ன ஒரு நல்ல விஷயமா போயிருச்சுன்னா, நிறையா என்ஜிஓஸ் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அம்மா கேன்சர் பேஷண்டாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே தெரியல, என்ஜிஓஸாக வந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மோட இறுதி செலவு வந்து எடுத்து நடத்துனாங்க. அப்போ அதனால் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. எத்தனையோ மாதக்கணக்காக நான் ரொம்ப டிப்ரெஷனில் போய் விழுந்துட்டேன். தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அப்படின்னு. ஆனால் என்னால் என்னோடய ஃபேக்கல்ட்டி லெக்சரர்ஸ் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு, நீ உன்னை தெளிவுபடுத்திட்டு வா, நாங்கள் உனக்கு எப்பவுமே இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் தான் ஏஞ்சல் என் கூட துணையாக இருந்து எல்லாத்தையும் கடந்து வர வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. நான் ரொம்ப புலம்புவேன், சொல்ல தெரியாது எனக்கு. ஒரு மாதிரி மென்டலி சீக்காக ஆகுறேன் நான். எனக்கு தெரியுது அம்மாவும் அப்பாவும் யார்கிட்ட போய் இதுக்கு மேலே சொல்லுவோம், அனாதை ஆகிட்டுமே அப்படின்னு. ஏன்னா கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. யாருன்னா இது மினுக்கு இவ்வளோ விஷயம் நடக்கும் போதும், அம்மா அப்பா இருந்த போதும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது யாரும் கேட்கல எனக்கு. இப்போ 2 பேருமே இல்லை, இதுக்கு மேலே யார் என்ன கேட்பா, யார் எனக்கு பிரச்சனை இருந்தால் யார் வந்து என்னை வந்து காப்பாற்றுவா, அந்த மாதிரி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன்.
அப்போ தான் சொல்கிறேன், இந்த நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்து நான் இருக்க மெயினாக ஏஞ்சலினா அவங்க துணையாக கூடவே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துணையாக ஒட்டிகிட்டே வராங்க. எங்கே போனாலும் நான் இருப்பேன், உன்னை கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நிறைய நெகட்டிவ் விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணால் நல்லாயிரும், அது பண்ணால் நல்லாயிரம்னு இவங்க இருக்கிறனால சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு பேசிடுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க டக்குன்னு பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவங்க கூட இருக்காங்க. படிப்புன்னு வந்தாலும் லெக்சரர்ஸ் இருக்காங்க. நான் அங்கே போய் கிளாஸ்க்கெலாம் தனியாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஹரிஷ் அவர் இருக்கார். அது முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் லோஷினி அவங்க வந்துட்டு சொல்லுங்கள் வாங்க எங்கே போகலாம், ஏன் தனியாக இருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம். நான் எனக்கு தடுமாறி உழுவுறன்னு பார்த்தா யஷ்வின் ஒரு பக்கம் வந்து பிடிச்சி தருவான். ஆனால் இவங்க எல்லாமே என்னோட சின்ன பிள்ளைங்க, அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் என் கூட ஆளுங்களா இத்தனை வருஷம் படித்து தடிக்காலேருந்து நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். என் கூட சில பேர் தடிக்கால படித்து 2ஆம் ஸ்கூல் படித்து மணுங்கா ஸ்கூல் படித்து இன்னமும் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க, காடி வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் யாருமே நீ எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கல, நீ என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. மனசு கஷ்டமாக இருக்கு. நான் நினச்சி பார்க்கும்போது புதுசாக இருக்கிறவங்க, வயசு குறைவாக இருக்கிறவங்க, அவங்க யோசித்து பார்க்குற அளவுக்கு கூட நீங்கள் யோசித்து பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் சொன்னால் தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணால் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல அப்படின்னு. ஆனால் நானும் ஒரு தனியாக ஒரே பையன், வீட்டில் ஒரே பையனால் எனக்கு வந்து நண்பர்கள் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அது தவறாக போய் முடிஞ்சிச்சு என்னோட டீனேஜ். அந்த சைட் ஆஃப் நண்பர்கள் அப்படின்னு பரவாயில்ல விடுங்க, அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. நம்மளுக்கு கிடைச்ச இனிஷியல் ஆரம்பத்தில் கிடைச்ச நண்பர்கள் வேணால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் பின்னால் உங்களுக்கு கிடைச்ச நண்பர்கள் எல்லாமே முத்தா வைரமான்ற மாதிரி சொல்லிக்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி வயசு குறைவாக இருந்தாலும் லைக் என்னோட அவங்க ஒன்றும் மெச்சூரிட்டாக இருக்காங்க, எனக்கு கஷ்டங்கள் அவங்களுக்கு புரியுதுன்ற போது அவங்க தான் உங்களுக்கு கிடைச்ச உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏஞ்சலின் வந்து உங்களுக்கு உண்மையாகவே கடவுள் அனுப்பின ஏஞ்சல் தான் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உங்க கூடயே வராங்க அப்படின்னு. பட் தான் அந்த நம்ம பின்னாலே ஏஞ்சல் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்களே அப்படின்னு அந்த மாதிரி தான். ஸோ இந்த லைக் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம்ல, அதாவது இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடந்து போதுமே கடைசியாக பிரச்சனை அதுக்கு அந்த கஷ்டத்தின் உச்சன்ற மாதிரி உங்கள் அப்பா இறந்து போய் அண்ட் தென் ஒரு 6 மாதம் கழிச்சு உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அண்ட் தென் நீங்கள் சொன்னீங்களா அதே மாதிரி தான் லைக் எனக்கு டிப்ரெஷனில் போயிடுச்சு அப்படி இப்படின்னு. என்ன வந்து உங்களை பிசைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இந்த இவங்கெல்லாம் கூப்பிட்டு வரும்போது என்ன வாட் மேட் யூ டு கம் அவுட் ஆஃப் இட்? லைக் இல்லை வா நம்ம திரும்பி வாழ்க்கை ஒன்றும் இருக்குது, வாழ்க்கை ஒன்றும் முடியல, இதை தொடர்ந்து எடுத்தது போகணும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, செய்கிறதுக்கும் என்ன இல்லை அப்படின்ற மாதிரி நான் யாருக்கு வாழணும், எதுக்கு வாழணும் அப்படின்னு சில பேருக்கு தோணும். சில நேரம் தப்பான முடிவுகளில் போய் இருந்துருவாங்க. இல்லைனா வாழ்கிறேன் ஆனால் என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி சில நேரம் நம்ம சில ஆல்கஹால் அடிக்ட் ஆயிடுவோம், இல்லைனா ட்ரக் அடிக்ட் ஆயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு நிஜம் ரியாலிட்டி பிடிக்காது. இந்த நிஜத்தில் இருந்தால் எனக்கு மண்டையில் இதே யோசிச்சுட்டு இருக்கன்றனால நான் ஒரு கனவு உலகத்தில் வேறு உலகத்திலே இருப்பேன், மிதந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிடலாம். இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சில பேர் கேங்ஸ்டரிசமில் போய் சேர்ந்துருவாங்க. லைக் எனக்கு வாழ்க்கையை மொத்தமாக நான் ஏன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு, என் வாழ்க்கை எனக்கு நல்ல செய்யலை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் யோசிக்க தோணும் அப்படின்னு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி வாட் மேட் யூ லைக் வாட் டிட் யூ டூ டு மேக் ஷுர் தட் இல்லை நம்ம இப்படி இந்த வழியில் தான் போகணும், அது நல்ல வழியில் தான் இருக்கணும் அப்படின்னு? அது ஏன்னா வந்து என்னோடய பெற்றோர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசை, ஆனால் அவங்களால ஆக முடியல, அவங்க அப்பா இறந்துட்டார். ஸோ அதனால் மேல் படிக்க முடியல. ஸோ கம்பெனி வேலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்பாவும் வந்து நல்லா படிக்கணும்னு ஆசை, ஆனால் வந்து அவரோட சிச்சுவேஷன் அவர் வந்து நார்மலான வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் அவர் தள்ளப்பட்டுட்டார். அதனால் வந்து அவங்க 2 பேருக்கும் படிக்கணும் ஆசை, ஆனால் முடியல. ஆனால் சின்ன விஷயம் படி 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 நீ டிகிரிக்கு போயிடணும், உன்னை ஒரு நல்ல ஒரு கிராஜுவேஷனில் நான் பார்த்துடணும், கூட நான் இருக்கணும், அந்த கிராஜுவேஷன் நீ வாங்காமல் நான் கூட இருக்கணும். ஆனால் கடைசியில் அதை கொடுப்பேன் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அப்பா இறந்தப்போ வந்து அப்பாவை புதைக்கிறாங்க, அப்பாவை இறக்கிட்டாங்க. என்னது அவங்களால நடக்க முடியல, குச்சி வச்சுட்டு பக்கத்தில் ஒருத்தவங்களோட கலர் இருக்குது, அது மேலே தான் உட்கார வேண்டிய சுச்சுவேஷனாக உட்காந்துருந்தாங்க. அம்மா உட்காந்துட்டு அங்கேயே சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன நடந்தாலும் அம்மாவே இந்த குழியில் போனாலும் நீ உன் படிப்பை விட்டுறாத அப்படின்னு அப்பாவை அங்கே இறக்குறாங்க. அதே வார்த்தையை அம்மாவை சொல்கிறாங்க. அதே குழியில் தான் அம்மாவும் நாங்கள் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கோம். அந்த வார்த்தை மண்டையில் எப்பவுமே அடிச்சுட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் அடிச்சுட்டே இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றிடணும் சொன்னாங்க. டிகிரி முடித்து கிராஜுவேஷன் பண்ணிடு, உங்கள் கிராஜுவேஷனில் நான் பார்த்துடணும் அப்படின்னா அவங்களால பார்க்க முடியல. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இன்னொரு எனக்கு 2 டிக்கெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க கிராஜுவேஷன் அப்போ. யாரை போய் நிப்பாட்ட போகிறேன்னு தெரில அந்த கிராஜுவேஷனில் 2 டிக்கெட். ஆனால் அப்பா அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு உங்களை. அதுதான் அது ஒரு அவங்களோட ஃபோட்டோவாச்சும் நான் அந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ கண்டிப்பாக வச்சுருவேன் அந்த ஃபோட்டோ அப்படின்னு. ஸோ அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அந்த வார்த்தைக்காக இது பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக தான், டிப்ரெஷன் வெளியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன், அம்மா அப்பா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அதனால என்ன பண்ணேன், எனக்கு தவறாக போக தோணலை. வீட்டில் இருக்கிற பிராணிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட என்னது நாய்க்குட்டிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அவங்க பேர் ப்ளஃபி, இன்னொரு பேர் வந்து ஜானி. ஸோ இவங்க பெண்ணு, இவங்க ஆண். இப்போ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஏதோ எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்னால நான் அப்படியே இருந்துட்டேன். நான் அவங்கள வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க தான் இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா, நான் போய் பிள்ளைங்களை பார்க்க போகிறேன், அக்காவை பார்க்க போவேன், இவங்க 2 பேரையும் தான் மெயினாக நான் பார்க்க போவேன். என் சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இல்லை, நம்ம யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது 2 பிராணிகள் இருக்குது, அது போதுமே அப்படின்னு போயிடுச்சு. எனக்கு தண்ணி சாப்பிடணும், இங்கே போடணும், இங்கே போகணும், இது பண்ணணும் அப்படின்னு தோணலை. தூக்கம் வராது எனக்கு, இந்த ஒரு ப்ராப்ளம் இடையில வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் வராது, தூங்க முடியாது என்னால். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொன்னேன், என்னமோ டிசீஸ் சொன்னாங்க, எனக்கு தெரியல அது என்னென்னு, நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்தை. அப்புறம் இந்த மாதிரி தூங்க முடியாது, ஒரு 24 hours தான் தூங்க மாட்டேன், ஃபியூ மந்த்ஸாக நான் தூங்க மாட்டேன், எனக்கு தலை வலிக்கும், மைக்ரேன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதிலே நானே என்னை வெளியாக்கிக்கிட்டேன், இல்லை இது சரிப்பட்டு வராது. இன்னொன்று வந்து காலிங்னு சொல்லுவாங்க, கடவுளோட அழைப்புன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, கடவுளோட அழைப்பு வந்து எப்போ வரோம் நம்மளுக்கு தெரியாது. நான் என்னோடய மதத்தில் இருந்து கூட கடவுள் அழைப்பு எனக்கு பற்றி, கடவுளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலாமல் தான் இருந்தேன். திடீர்னு அந்த ஒரு அழைப்பு எனக்கு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி சேர்ச்சிக்கு போவோமே, என்ன வந்துருச்சு அப்படின்னு. அப்போ வாரம் சேர்ச்சிக்கு போய் அங்கே போய் கதறி அழுவேன், ஆண்டவரே இப்படி ஆண்டவரே இப்படின்னு சொல்லுவேன். வேறு நம்மளுக்கு கேட்குற, நம்ம யார்கிட்ட போய் சொன்னால் திருப்தி அதை தான் பேசுகிறான் அப்படி, கடவுள்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். இப்போ அங்கே போய் புலம்பிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரின்னு. அப்புறம் நிறைய தடுங்கள் வரும், வேண்டிப்பேன், அது ஒன்று ஒன்றா மாற அப்படியே மாறி இப்படியே வந்துட்டேன். அது அப்படியே போவோம், வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். நம்மளை கடவுள் படைச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு. அதனால தான் இந்த ஒரு இன்னும் வரைக்கும் நான் இருக்கேன், இதை செஞ்சிடணும் அப்படின்னு. இன்னமும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் பலமாக தான் இருக்குது, அப்படி பலமாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்குது, மூட நம்பிக்கை இல்லை. நான் ஏன்னா மூட நம்பிக்கை நான் பார்த்தனால சொல்கிறேன், மூட நம்பிக்கை வந்து இருந்தால் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த விஷயத்தை. பட் அந்த கடவுள் நம்பிக்கையிலும் உங்களுக்கு அந்த ப்ளேம் பண்ணணும்னு தோணலையா? கடவுளே ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் மற்றவங்க மாதிரி வாழ்க்கை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் எனக்காவது ப்ளேமிங் உங்களுக்கு தோணியிருக்கா அப்படின்னு? சின்ன பிள்ளையா இருக்கும் நிறையா வாட்டி தோணியிருக்கு. கடவுளை நிறையா வாட்டி ஏசி இருக்கு, நல்லா கோவம் வரதெல்லாம் நல்லா ஏசி விட்ருவேன். நீங்களாம் எதுக்கு தான் இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை நம்புகிறேன், இவங்க கடவுளை கும்புறேன், நான் நல்லா இருக்கேன் பாரு, எனக்கு காசு கிடைக்கிது பாரு, அது கிடைக்கிது பாரு, எல்லாரும் கிடைக்கிது, நம்மளுக்கு கிடைக்குதா, அந்த மாதிரி ஒரு கடுப்பு எனக்கு. அப்புறம் இப்போ காலப்போக்கில் தான் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு, எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி அமையாது இல்லை, எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க வராங்க. நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே கடவுளுடைய சித்தம் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் இருந்திருக்க முடியாது. நான் ஏதாச்சும் நடந்திருக்கலாம், எவ்வளோ பேர் தற்கொலைலாம் முடிவு பண்ணியிருக்காங்க, எனக்கும் தோணியிருக்கு தான். ஆனால் எனக்கு தோணியிருக்கு தவிர, ஆனால் அந்த விஷயத்தில் நான் செய்யணும் அப்படின்னு என் மைண்டுக்கு வந்ததில்லை. அதுவும் இப்போ கடவுள் சித்தம் தானே. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நல்ல வழிக்கு கூப்பிட்டு போகுது. நான் இப்போ எவ்வளோ ஒரு டொக்சிக்கான இடத்துல இருந்தேன், ஆனால் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பாசிட்டிவ் ஆள் வருவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. இதுக்கு ஒரு கடவுளோடைய சித்தம் தான். நான் இங்கே இப்படி படணும், இப்படி நடக்கணும், ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே எதாச்சும் வந்துச்சுன்னா மினிக்கே கண்டுபிடிச்சிடுவேன், நீ இதுக்காக தானே வர அப்படின்னு மினிக்கே கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஓகே நல்லது தான். அதாவது அந்த மெச்சூரிட்டி கொடுத்த உங்களுக்கு தெளிவு அப்படி இருக்குது அப்படின்னு. என்ன லைக் நானும் அந்த கடவுள் நம்பிக்கை ஏன் கேட்டேன் அப்படின்னா, லைக் அதான், ஏன்னா இவ்வளோயும் நடக்கும்போது அந்த நம்பிக்கை சில இடத்துல ஈஸியாக உடஞ்சிரும் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசில் நம்ம சொல்கிற சின்ன வயசில் நீங்கள் சொன்னன்ற மாதிரி ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. பட் அதோட இன்னொரு பக்கத்து அந்த அதே விஷயத்தை நம்ம இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கலாம். இவ்வளோ நடந்தும் நான் இருக்கேனா அப்படின்னு எனக்காக ஒரு காரணம், எனக்காக ஒரு ரீசன் இருக்குது, த சம்திங் தட் நான் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் அதை செய்கிறேன் அப்படின்றது. நைஸ். அண்ட் இந்த எல்லா சத்தத்துக்கு நடுவுலையும் நீங்கள் ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் ஃபோக்கஸ் டு யுவர் ஸ்டடீஸ்? காரணம் வந்து நண்பர்கள் தான் சொல்லணும், அதுக்கும் காரணம் நண்பர்கள் தான். எந்த ஒரு இது எனக்கு புரியலைன்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்சு நான் புரியல போல், ப்ரோக்கு புரியல வந்து சொல்லிடுவார், ஹரிஷ் ப்ரோ இதுதான் இப்படி செய்யணும், மறந்துடுறாங்க செஞ்சுருங்க அப்படின்னு. அதனால் அது ஒரு காரணம் மிகப்பெரிய. ஏன்னா அவர் வந்து ஒரு ஏ எடுக்கிற ஸ்டூடெண்ட், A+ எல்லாத்துலேயும் A+ எடுக்கிற ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு வச்ச பின்னாடி காலை எடுத்து தூக்கி வச்சுறாதீங்க அப்படின்னு. இன்னொரு வந்து என்னோடய லெக்சரர் டாக்டர் மணி, அவங்க வந்து என்னை வந்து ஒரு அவங்களுடைய தம்பியை என்னை பார்க்குறாங்க. அவங்களும் என்னை எப்பவுமே நல்லா படி, நல்லா செய், ஏன்னா அவங்களும் நிறைய சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க, நிறைய கதையை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சொல்லும் போது தான் நம்மளை விட இன்னொருத்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் நம்ம நினச்சோம் நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு தான் நடக்குதுன்னு. நம்மளோட நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நல்லா இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்பட்டது வந்து பொய்யா ஆகாது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால முடியுது, நம்மளாலே முடியும்.
என்ன ஒன்று நம்மளோட ட்ராக் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. தாய் தாக்கப்பன இழந்து இவ்வளோ படணும்னு இருக்குந்துருக்கு முடியும் அப்படின்னு தான், அதனால தான் அதை ஃபோக்கஸாக நான் போகணுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா இதை விட்டு எனக்கு வேறு வழி தெரியல. படிப்பை விட்டுட்டோம் வேறு என்ன இருக்குது நம்ம தமிழர்கள் முன்னேறி வர்றதுக்கு? இதுதான் ஒரு பேசிக் திங். எல்லாம் சொல்லுவாங்க படிச்சுட்டு வேலை கிடைக்கல அதுக்கு ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். படிச்சுட்டு வேலை கிடைக்கிறது அது முக்கியம் இல்லை. படிக்க போகிறீங்களா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கைக்கு முதல் படி. அதுதான் உங்களுக்கு மெயினாக எப்பவுமே உதவி கை கொடுக்கும். உங்களோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் சரியும் போது அதுதான் உங்களை பிடிச்சி தூக்கி மேலே நிப்பாட்டும் தவிர வேறு நீங்கள் வந்து ஒரு இடத்துல படிக்காமல் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க. உங்களால் வேறு சுற்றி இருக்கிற மக்கள் அந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பீங்க தவிர வெளியில் வர முடியாது. எவ்வளோ நம்ம பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரே வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். அதே நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியாத விஷயம் நிறையா இருக்கும். நான் வெளியே வந்து பார்க்கும்போது உலகமே வேறு மாதிரி இருந்துச்சு. நான் கற்றுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு பூமர்னு கூட பேர் எடுத்திருக்கேன் நான் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 3 வருஷம் தான் கேப்பு, ஆனால் அந்த 3 வருஷம் கேப்லேயே நான் நிறையா பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்த கஷ்டங்களோட நீங்கள் சொல்லும் போது எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களே இவங்களாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த டைலாக் சொல்லும் போது நான் ஹோப் தட் இந்த ஷோ பார்க்குற மற்றவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு. நான் எல்லாம் என்னடா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு, ஸ்டாலின் படுற கஷ்டம் அளவு கூட நான் படலை அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்களுக்கு தோணும் அப்படின்னு. ஏன்னா சில நேரத்தில் இப்போ நீங்களே நம்ம எல்லாம் சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம், டெய்லி பேசிஸ் ஈஸிலி எல்லோரும் சொல்லிடுறாங்க நான் டிப்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன், அதெல்லாம் டிப்ரெஷனாக இருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு புது ஐஃபோன் வாங்கி கொடுக்கல, ஸோ என் வாழ்க்கை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு. அந்த டிப்ரெஷன், அந்த சோகம், அந்த கஷ்டன்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தெரியாமல் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பிள்ளைங்களாம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் எல்லோரும் உங்களை மாதிரி அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் வரும். முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த எஜுகேஷன் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மையாகவே இப்போ இந்த இருக்கிற காலத்தில் இந்த எல்லோரும் பார்க்குறாங்க நான் படிக்க வேணாம், நான் யூடியூபர் ஆகிடுறேன், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிடுறேன், இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுறேன், நான் என்ன சம்பாதிக்கணும் அவ்வளோதானே, அதுக்கு தானே படிக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலி சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிறதோட படிப்பு உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு வேலை கிடைச்சே எல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா நல்ல சம்பளம் கொடுக்கும். பட் அது தவிர படிப்பு உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும், படிப்பு உங்களுக்கு உண்மையாகவே ஒரு தைரியத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சிச்சுவேஷனும் வாழ்க்கையில் நம்மளை எதிர்கொள்ள நம்மளுக்கு அது உறுதுணையாக இருக்கும். நம்ம தான் படிச்சிருக்கோமே, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் வெளியே போய் செய்யலான்ற அது தைரியம் அந்த படிப்பு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசஸ் ஆஃப் நம்ம டிப்ளமா டிகிரி எதோ செய்கிறோமோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளியே பார்க்குற மனிதர்கள், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அவங்கக்கிட்ட நம்ம பழகிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறது, நம்மளுக்கு இந்த மாதிரி கூட்டாளி, இது எல்லாமே ஒரு படிப்பு, அந்த என்வாயர்மெண்ட்டில் கிடைக்கிற எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தான் நம்மளை ஷேப் பண்ணும். ஆக்சுவலி நாளைக்கு நம்ம நிஜ உலகத்துக்கு ஆல்ரெடி இது ரியல் வேர்ல்டில் தான் இருக்கும். பட் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி நம்மளுக்கு பிள்ளைங்களாம் வரும்போது நம்மளுக்கு அந்த நிஜ உலகத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படின்னு. படிப்பு உண்மையாகவே நிறைய செய்யும், அதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னு? இல்லை, இன்னொரு செமஸ்டர் இருக்குது, இன்னொரு செமஸ்டர் இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ வந்து யூ ஆர் டூயிங் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் சைபர்ஜாலா பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே. அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் அந்த ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லும் போது YB ஸ்டீவன் வந்து உங்களுக்கு உதவிகள் கொடுக்குறாங்க. ஆமாம், அது அந்த ரெஸ்ட் ஆஃப் த இது வந்து மாதம் அவர் உதவி செஞ்சு, அதனால என்னோட கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுவும் கிடைக்கலன்னா என்னோட கஷ்டம் இன்னும் தலைக்கு மேலே ஏறி இருக்கும். அவர் கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் இப்போ உதவியாக இருக்குது. நல்லது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ அந்த உதவியோட எவ்வளோ உங்களுக்கு ப்ரீதிங் ஸ்பேஸாக இருக்குது? எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு? ஜாவியில் இருக்கிற வீட்டு காசு நான் பே பண்ணி ஆகணும். ஏன்னா அம்மா அப்பா பேரில் இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா தான் இறந்துட்டாங்களே, வீட்டுக்கு இதை வந்து லோன் கவர் பண்ணிடுமே, இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுமே. அது என்ன ரீசன்னா அதை நான் சொல்லிடுறேன். அம்மா அப்பா எடுத்த லோனு 15 வருஷம் லோன், அதுவும் 2021 முடிஞ்சிருச்சு. 2005 எடுத்த லோனு முடிஞ்சிருச்சு, அப்போயே முடிஞ்சிருச்சு அவங்களோட லோனு. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து காசு கட்டி முடிக்க முடியல, அம்மா அப்பானால காசு கட்டி முடிக்க முடியல. இது பீரியட் ஒன்று எடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் 10 இயர்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அன்டில் 2031 வரைக்கும் நாங்கள் பே பண்ணணும். ஸோ அது வரைக்கும் தான் அவங்களோட இன்சூரன்ஸ் கவர் பண்ணுது. ஸோ இந்த 10 வருஷம் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணல, ஏன்னா வந்து அவங்களுக்கு 65 வயசு மேலே தாண்டிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே தாண்டா வந்து அவங்க வந்து ஒரு ரிஸ்க் ஏஜில் இருக்காங்க, அவங்க எப்படினாலும் இறந்துருவாங்க. இந்த டைமில் போய் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தாலும் ரொம்ப ஹை ப்ரைஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் என்னென்னா வந்து அவனுங்க சொன்னானுங்க எடுக்க தேவையில்ல, வேணாம் விட்டுருங்க, உங்களால் அதை பே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் எடுக்கலை.
அப்போ அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் எங்களால் க்ளைம் பண்ண முடியல. ஸோ நான் பே பண்ணி தான் ஆகணும் அந்த காசை. இப்படி தான் மாதம் அதை கட்டணும், நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த வீட்டு காசு வந்து கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. அப்புறம் நான் இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் காசு நான் பே பண்ணுது, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் எலக்ட்ரிக் பில், தண்ணி பில்லு, அக்காவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அரிசி அந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு. அக்காவும் அங்கே பின்னாங்களை இருக்காங்க. ஸோ அவங்க ஒண்டியாக பார்த்துக்குவாங்க. அவங்க ஒண்டியாக பார்த்துக்கிறாங்க. அவங்களோட அக்கா ஜெனாட் அக்கா, அவங்க வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஸோ அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ப்ளஸ் வந்து 2 நாய்க்குட்டி, நான் சொன்ன மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். மனிதனை விட மிருகங்களுக்கு வந்து புரிஞ்சுத்தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று யாரும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தனி வருது. உண்மையாகவே சில நேரம் அதான் 6 அறிவு உள்ள ஜீவன்கள்லாம் நம்மளை கைவிடும் போது அந்த 5 அறிவு உள்ள ஜீவன் தான் நம்மளை பார்த்துக்கொன்ற மாதிரி நல்லது தான் அப்படின்னு. அண்ட் இன்னமும் லைக் இஃப் லெட்ஸ் சே உங்களுக்கு உதவிகள் எதாவது தேவைப்படும்னா என்ன ஏதாவது உதவிகள் தேவைப்படுமா, லைக் தேவைப்படுறது இருக்கா? ஆமாம், இப்போ நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் காசு ஷார்ட் ஆகுது. ஏன்னா வந்து மறுபடியும் ஹாஸ்டல் மாற வேண்டியதாகிடுச்சு. இப்போ 375 நாங்கள் ஏற்கனவே பே பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து தம்பி யஸ்வின் வந்து அவர் டிப்ளமா முடிச்சதுனால வந்து அவர் டிகிரி வந்து லேட்டாக தான் ஆரம்பிக்கிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் தனியாக வீடு எடுக்க வேண்டியதாகிடுச்சு, தனி ரூம் எடுக்க வேண்டியது. அப்போ 650 மாறிடுச்சு, அது ப்ரைஸ் டபுளாக மாறிடுச்சு எனக்கு ப்ரைஸ். அது இப்போ பே பண்ணணும். இப்போ வீட்டுக்கு 600 வேறு ஆயிடுச்சு. அப்போ அது 1200. அப்புறம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நான் திருப்பி கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியதாகிடுச்சு திருப்பி. நான் பழைய மோட்டர் பைக் தான் பாய்க்கிறேன், அதை எப்போ செலவிக்கணும்னு தெரியாது. அதுவும் நான் பார்க்கணும், என்ன காசு எல்லாத்தையும் பார்க்கணும், அதெல்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது. இப்போ இந்த ஷோனால் என்ன யார் பார்க்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது. அப்படின்னு அப்படி பார்த்தாங்கன்னா யாருக்கிட்டையாவது இந்த ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன விஷயத்தில் கேட்பீங்க? அப்படின்னு எனக்கு வேலை மட்டும் பார்த்து கொடுத்துருங்க. வேலை பார்த்துருங்க. எனக்கு டிகிரி முடிச்சு ஒரு வேலை பூந்துடணும்னு தான் பார்க்குறேன், அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு. ஏன்னா இப்போ ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் லிங்க்டின் எல்லாம் அப்ளை பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்கும். அட்லீஸ்ட் யாராவது தெரிஞ்ச ஆளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் தான் நான் கேட்க போகிற உதவியாக இருக்கும். வேறு லெவல் ஸ்டாலின் நீங்கள். ஏன்னா இந்த மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே மோட்டர் பழைய மோட்டராக இருக்க பண்ணு, எனக்கு மோட்டர் மட்டும் மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க, இல்லை எனக்கு மாதத்துக்கு ஒரு இவ்வளோ காசு கிடச்சிருந்தா நான் கொஞ்சம் உதவியாக இருந்தேன், அந்த மாதிரி எதாவது சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ கூட நீங்கள் கேட்குறது வந்து அந்த மாதிரி உதவிலாம் இல்லை அப்படின்னு, எனக்கு ஒரு வேலை தேடி கொடுங்க நான் என்ன பார்த்துக்குவேன் அப்படின்னு, அதுக்கு மட்டும் அப்படின்னு. ஆமாம், ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்குது. நல்லா அடுத்து என்னோடய ஃப்யூச்சரை நான் நோக்கி போகிற மாதிரி எனக்கு இப்போ கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் ஒரு வேலைக்கு போனாலும் அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் தவிர அடுத்த என் ஃப்யூச்சரை நோக்கி போகிறதுக்கு. ஸோ அதை தான் நான் எய்மாக வச்சுருக்கேன். உங்களோட தைரியமும் கான்ஃபிடென்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது லைக் நான் என்னை பார்த்துக்குவேன், நீங்கள் என்ன மாதிரி சிச்சுவேஷனாக இருந்தாலும் அது எனக்கு ஓகேவான சிச்சுவேஷன் தான், நான் பார்த்துக்குவேன், எனக்கு நீங்கள் இந்தந்த விஷயங்கள் மட்டும் உதவி செய்யுங்க அப்படின்றீங்க பாருங்க. அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் எங்கேயோ கூட்டு போவோம் அப்படின்னு. வேலை தான் நான் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, உங்கள் வீடியோ பார்க்காதும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் சொன்னீங்களே நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல பேர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு, அந்த மாதிரி கண்டிப்பாக அதுவும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங்கோட கண்டிப்பாக அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. அதை பற்றிலாம் ஹோப்ஃபுல்லி வெரி சூன் தட் உங்கள் டிகிரி முடிச்சுட்டு அந்த விஷயமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ நான் சொல்லி ஆரம்பத்தில் சொன்னல, உங்களோட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேறு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அப்படி உங்களுக்கு பைக் கடை ஏதாவது ஓனராக இருந்தீங்கன்னா பார்த்து ஸ்டைலுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவருக்கு புது பைக் கிடச்சிச்சின்னா அதுவும் நல்லது தான் அப்படின்னு. ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்துச்சு சார். என்னென்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ இதையும் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, நான் பரவாயில்ல, எனக்கு இது நடந்தாலும் பரவாயில்ல, நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளே நம்மளை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும்னு இவ்வளோ நாள் கழிச்சு என்றைக்காவது உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆயிருக்கா? நிறைய வாட்டி டயர்டாக ஃபீல் ஆயிருக்கு. என்னால் முடியல அப்படின்னு தோணியிருக்கு. அம்மா இறக்கும்போது தோணுச்சு, நான் சொல்லி அம்மாட்ட இறந்துட்டாங்க சொல்லி அழுவுறேன், என்னால் முடியல, நான் எவ்வளோ தான் தாங்குறது, என்னால் முடியல, சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் நான் நினச்சி பார்த்தேன், என்ன இதா நம்ம இப்படி இவ்வளோ சுமை சொல்கிறோமே அப்படின்னு. இப்போ நான் ஒரு கிறிஸ்த பையனாக இருக்கிறதுனால நான் ஜீசஸ் கிரைஸ்டோட இப்போ தான் இடையில தான் நான் இந்த ஈஸ்டர் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவர் எவ்வளோ சுமையை சுமந்தார். இப்போ ஒரு மனிதனாக இவ்வளோ சுமையை சுமக்கும் போது நம்ம ஏமாத்துறோம் செய்வோம், என்ன வந்துட போகுது அப்படின்னு அது ஒரு கடவுள் நம்பிக்கை. அந்த சின்ன ஒரு விஷயம் நான் நம்பி இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும் சுமையாக தான் இருக்குது அப்படின்னு. வேறு வழி இல்லை. உடம்பு டயர்டாயிரும், தூக்கம் வரும், உடம்பு வலிக்கும், கழுத்து வலிக்கும், உடம்பு வலிக்கும், எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், வயிறுலாம் பசி எடுத்து வயிறுலாம் எரியும். இருந்தாலும் யோசிப்பேன், இப்போ நம்ம சாப்பிட போனோமா கிராப் ஆர்டர் கேன்சல் ஆகிரும், வேணாம் முடிச்சிரும் அப்படின்னு.
ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஓட்டம் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் என்ன ஒன்று, ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. உடம்பை பார்த்துக்க, இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உடம்பு விட்டுருமான்னு ஒரு பக்கம். செவ்வறு இருந்தால் தான் என்னது இது வரைய முடியுன்ற மாதிரி. ஸோ அந்த இது ஐ மீன் நம்மளோட மெயின் அந்த பேஸ்மெண்டே அதுதான். அது இருந்தால் தான் மிச்சம் எல்லாத்தையுமே செய்ய முடியுன்ற மாதிரி. அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா சில நேரத்தில் சொல்லுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். சில நேரம் இந்த ஹெல்த் தான் பிரச்சனையாக வந்துச்சுன்னா மிச்சம் எல்லா பிரச்சனையும் சின்னதாயிரும், அதுதான் பெருசாயிருன்ற மாதிரி உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஸோ நல்லா இருக்கிற உடம்பை நம்மளே கெடுத்துடக்கூடாதுன்ற அதை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துங்க. என்ன தான் எவ்வளோ தான் இருந்தாலும், எவ்வளோ தான் பிஸியானாலும், எவ்வளோ தான் காசை நம்ம தொடர்ந்து செஞ்சாலும் சாப்பிடுங்க, மறக்காமல் இருக்கு. ஐ மீன் அந்த விஷயத்தெல்லாம் விட்றாதீங்க அப்படின்னு. என்ன கடைசியாக அவங்ககிட்ட நான் கேட்கணும் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே மனசு உடஞ்சி போகிறது, வாழ்க்கையை முடிச்சுக்கிறது, இல்லை எனக்கு இதுக்கப்புறம் வாழவே பிடிக்கல, இதுக்கப்புறம் என்னத்துக்கு நான் செய்யணும், அதுக்கு செய்யணும், இப்படி செய்யணும், இல்லை நம்ம சொன்ன மாதிரி ஆல்கஹால் எடுத்துறது, அந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கே உடஞ்சி போகிறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு? நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே ரொம்ப சின்னது தான். நீங்கள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க தவிர இன்னும் வெளியில் நீங்கள் உலகத்தை நீங்கள் ஒன்றும் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்வாயர்மெண்ட்டை மாற்றுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் மாற்றுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம என்வாயர்மெண்ட் நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியும். நம்ம நினச்சோம் நம்ம சேஃபாக தான் இருக்கோம், ஆனால் அந்த என்வாயர்மெண்ட் தான் நம்மளை சொல்லி டாக்ஸிக்காக இருக்கும், நம்மளுக்கு முன்னேற விடாமல் இருக்கும். இப்போ நான் வந்து பிணையில் இருக்கும்போது என் என்வாயர்மெண்ட் வந்து வாழ விடலை. இப்போ நான் பிணைக்கு போனாலும் ஒரு வாரத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியும், நான் திருப்பி வந்துடுவேன் கேளுக்கு. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் அந்த என்வாயர்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய முகங்களில் பார்ப்பேன். அப்புறம் அவங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி டவுன் கிரேடாக பார்ப்பாங்க. நான் இந்த காடி வச்சுருக்கேன், நீ மோட்டரில் போகிற, நீ காடியில் போகிற, பழைய காடியில் போகிற. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு லோ கான்ஃபிடென்ட் வந்துடும். என்னடா எல்லாம் நல்லா இருக்காங்க, இப்போ என் ஏஜில் இருக்கிற பையன்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை வெளியில் உலகத்துக்கு வந்து பார்த்தோமா, இப்போ நம்ம கேள் சைடு இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னோட இன்னும் பெரிய பெரிய வயசுக்காரங்களும் நான் கல்யாணம் பண்ணல, ஆனால் பெரிய பெரிய பங்காட்டில் இருக்காங்க, சிஇஓவாக இருக்காங்க, பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்காங்க, மியூசிக் வீடியோ செய்கிறாங்க, எதுவும் செய்கிறாங்க, பெரிய பெரிய அச்சீவ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இப்போ நாளை பின்னா அவங்க பிள்ளைங்கள் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைங்களாம் வரும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து பெருமையாக இருக்கும். அதை பார்க்க முடியும், நம்ம அப்பாவே இப்படி பண்ணிட்டார், நம்ம அம்மாவே இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்வாயர்மெண்ட்டை மாற்றுங்க. உங்களுக்கு சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட் உங்களுக்கே தெரியாமல் அது தவறாக கூட இருக்கலாம். அதனால் வாழ்க்கையை முடிச்சுக்கிற பார்க்குற ஒரு விஷயமும் பார்க்கணும் சின்னது, நீங்கள் அதை தாண்டி வரும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போது அதுதான் உங்களை வந்து அடுத்த ஒரு பாதையை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும், தவிர உங்களை கீழே தள்ளாது. நைஸ். அந்த சில்வஸ்டன் சொல்ல மாதிரி அவரே சொல்கிற மாதிரி அந்த நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு பக்கத்தில் வைக்கும்போது பார்க்கும்போது அந்த பிரச்சனை பெருசாக இருக்கும். அதே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா அந்த விஷயம் சின்னதாக இருக்குன்ற மாதிரி. சில நேரத்தில் போன 6 மாதத்துக்கு முன்னுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், 6 மாதம் கழித்து பார்த்தோம்னா அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. முன்னுக்கு கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு முன்னுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல விஷயங்கள் மாறுன்றது. அதுக்கு உதாரணம் கண்டிப்பாக சில்வஸ்டனே ஒரு நல்ல உதாரணம் தான் அப்படின்னு. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சில்வஸ்டன் எனக்கு உங்ககிட்ட பேசுனதுக்கு. ஆக்சுவலி நான் இதுதான் உங்ககிட்ட வந்து இந்த கதையை தான் ஷேர் பண்ண நினச்சேன் அப்படின்னு. அதாவது உங்கள் கஷ்டங்கள் இல்லை, இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி ஒரு மனுஷன் என்னென்ன நினச்சா என்னென்ன செய்யலாம், அவன் ஓடணும்னு நினச்சா இன்னும் எவ்வளோ ஓடலாம். வாழ்க்கை நம்ம என்னைக்கு முடியுதுன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் முடியுது. எவ்வளோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா செவர்களும் எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாமல் போனால் கூட நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம போகணுன்னு நினச்சா கண்டிப்பாக முன்னேறி போகலாம். அண்ட் ஆல்சோ அப்படி நம்ம முன்னேறி போகும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல நல்ல மனிதர்கள் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்றதுக்கு நீங்கள் தான் உங்கள் கதை தான் ஒரு உதாரணம் அப்படின்னு. ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நபர் வந்து லைக் நீங்கள் சொன்னீங்களே ஸ்கூல் படிக்கும் போது என்னை வந்து தனியாக வச்சாங்க, என்னை வந்து பூலி பண்ணாங்க, என் டீச்சர் கூட என்னை வந்து சரியாக பார்க்கல. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது ஐ மீன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி வந்து உங்களை வாழ்க்கையில் ஏமாற்றி அந்த மாதிரி அப்படி இப்படின்னு. அதாவது உங்களோட வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த எல்லாமே தப்பான மனிதர்கள், உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அவமானமாக அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் கஷ்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் கட் பண்ணி அப்படியே அடுத்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவ்வளோ பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. உங்களோட டீனு, உங்களோட கூட்டாளிங்க, உங்களோட வயசு குறவாக இருக்கிற கூட்டாளி என்னன்னு உங்கள் ஃப்ரெண்ட் ஏஞ்சலின், இவங்க எல்லாத்தையும் பற்றி சொல்லும் போது அவங்க எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. நானே இப்போ என் வாழ்க்கையில் கூட அந்த மாதிரிலாம் நான் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ஒன்றும் பார்த்ததில்ல அப்படின்னு. எனக்காக கைட் பண்ணுறது, நீ படித்து பாஸ் பண்ணுண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கூட இருந்திருக்காங்களான்னு தெரியல அப்படின்னு. ஸோ அப்படி அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ சில நேரம் அதான் நம்ம முன்னோக்கி சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு கடவுள் வரவங்களோ இல்லையோ சில பேரை உதவியாக அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு. ஸோ
ஸோ நான் நினைக்கிறேன் உங்களோட அந்த கஷ்டகாலங்களோட கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு இந்த பாட்காஸ்ட்டோ இல்லை இந்த இன்டர்வியூவே ஒரு இது தொடக்கம் இல்லை. நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி தொடங்கி நல்லா தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இது நடுவில் ஒரு சின்ன குட்டி பிரேக் தான் அப்படின்னு. இன்னும் உங்கள் கதை நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னு. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு டத்தினா இல்லை ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தீங்கன்னா செல்வஸ்தன் கேட்டுக்கிறதுலாம் ஒன்று தான். உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது அவர் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேலை தேடணும், அதுதான் அவருக்கு பெரிய ஆசையாக இருக்குது. உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செல்வஸ்தன்ட்டு கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இல்லை நான் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய போகிறேன், அவர் சொன்னார், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் பைக்கை மாற்றுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா, இல்லை அவங்களுக்கு ஒரு புது பைக் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா, இல்லை எந்த மாதிரி உதவியாக இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் அவர் கேட்கல, ஆக்சுவலி இது நான் தான் கேட்குறேன் அப்படின்னு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடுங்க ஸ்டலின், நான் வந்து கீழே போடுறேன், உங்களால் முடிஞ்ச உதவியே கேட்கலாமா, ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே தான். ஏன் இல்லை உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நம்ம கேட்குற மாதிரி சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் உதவி கேட்டதில்லை யார்கிட்டையும். இல்லை கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஐ மீன் சரியாக தவறான்றது இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறோம், தப்பாக இருந்தால் கொடுக்க போகிறது இல்லையா அவங்கள அப்படின்னு. ஸோ அதுலேயே நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு. கெட்டதாக இருந்தால் யாருமே எதுவும் பண்ண போகிறதில்ல, நல்லதாக இருந்தால் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ கேட்குறது நம்ம கேட்கும், வருதோ வரலையோ அப்படின்னு. அதுக்குன்னு வரலன்றதுனால நீங்கள் நினச்சிடாதீங்க என்னது நம்ம கேட்டது வந்து தப்பு, நம்ம இந்த மாதிரி இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக நான் அவரோட டீட்டெயில்ஸை கீழே ஷேர் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலனாலும் இல்லை 4 கொமெண்ட்ஸ் அது நல்லா பேசிட்டு போங்க அப்படின்னு. அதுவே ஆக்சுவலி நல்லதாக இருக்கும். ஸ்டாலின் என்னது உங்கள் செலஸ்தன் உங்கள் பிரச்சனையெல்லாம் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு 4 கொமெண்ட் இருந்தால் அதை படித்து கூட அவர் சந்தோஷப்பட்டுக்குவார் அப்படின்னு. நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு இத்தனை ஜீவன்கள் வெளியே இருக்குது அப்படின்னு. ஸோ எந்த மாதிரி உதவியானாலும் பண்ணுங்கள். என்ன முக்கியமாக ஒரே ஒரு உதவி எனக்கு பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நடுவில் நானும் ஒரு விளம்பரத்தை பண்ணிட்டேன் கோச்சிக்காது அப்படின்னு. பட் ஆல் த பெஸ்ட் யா. உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை தேவையில்லாமல் கூப்பிட்டு ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்டேன் மனசில் பட்டதை சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் இது கிடைக்கும்னு நினச்சி பார்க்கலாம், இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு. திடீர்னு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கூப்பிட்டு அழைத்ததுக்கு இந்த பிரச்சனை இல்லை நன்றிலாம் சொல்ல வேண்டிய எனக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என் சேனலுக்கு பண்ணி லைக் எனக்கும் இதில் ஒரு கெயின் இருக்குது தானே அப்படின்ற மாதிரி. ஸோ நன்றிலாம் தேவையில்லை அப்படின்னு. எனக்கு இந்த கதையை மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இது ஒரு நல்ல உதாரணமாக வெளியே போய் சேரும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன நன்றி சொல்லணும்னா ஆக்சுவலி கிட்டத்தட்ட அந்த யூனிவர்ஸுக்கு தான் நன்றி சொல்லுற மாதிரி. அதான் நான் சொன்னேன், அந்த YB உங்களுக்கு உதவி செஞ்சு அவர் ஒரு போஸ்ட்டை போட்டு அதை எஸ்த்ரோ பார்த்து அவங்க ஒரு போஸ்ட் போட்டு அதுவும் அவங்க போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அந்த போஸ்ட்டை நான் பார்த்து அதை நான் சேவ் பண்ணி வச்சு அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அப்படி இப்படின்னு. ஆக்சுவலி அந்த போஸ்ட்டில் கூட உங்களை டேக் பண்ணல. ஆனால் கீழே யாரோ உங்கள் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன் உங்களை டேக் பண்ணியிருந்தாரு. அவங்க ஃப்ரெண்டு தான் உங்களை டேக் பண்ணியிருந்தாரு. இவ்வளோ விஷயம் நடந்தோம் அவங்களுக்கு வந்து என்னை பார்க்கும்போது பெருமையாக தான் இருந்திருக்கு தவிர எல்லாத்துலையும் டேக் பண்ணி பேர். ஆமாம். ஸோ அந்த டேக் பண்ண மூலியமாக தானே அந்த உங்கள் ப்ரொஃபைலை போய் ரீச் பண்ணி உங்களை மெசேஜ் பண்ணி வந்தேன் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நானும் நீங்களும் தான் செய்யணும் அப்படின்னு. பட் இல்லை, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது, இங்கே பேசணுன்னு இருக்குது, இது நிறைய பேருக்கு சேரணும்னு இருக்குது அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோடு வெளியே போய் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி உதவிகள் இல்லை அது வேலைகள் கிடைச்சா நல்லது தான். இல்லை எதுவுமே இல்லைனாலும் உங்கள் கதை நிறைய பேருக்கு போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் சொன்ன மாதிரி செலஸ்தன் உங்கள் கதையை கேட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி சொன்னாலும் எதாக இருந்தாலும் கெயின் தான் அப்படின்னு. ஸோ உண்மையை சொன்னது கண்டிப்பாக மக்கள் எப்பயுமே ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு. நான் கவலையே படாதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் டிகிரி முடித்து நீங்கள் உங்களோட கான்வெகேஷன் நடக்கும்போது ஐ எம் வெரி வெரி ஷுவர் உங்கள் அப்பா அம்மா அந்த 2 சீட்லேயே உங்களை பார்ப்பாங்க, உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் வாட் ஐ செட், கடவுள் உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஏஞ்சலும் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக மேலேருந்து உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் கொடுப்பாங்க. அண்ட் முடிஞ்சால் அந்த கிராஜுவேஷன் அன்றைக்கி அந்த ஃபோட்டோ செய்யுங்க, ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. அந்த உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வைக்கும்போது nice, it will be very nice. And உங்கள் அக்காவும் I think I'm sure she will be also will be there to witness all these things. So all the best ஸ்டலின். உங்களுக்கு ஐ மீன் வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றியாக அமைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வந்து இந்த எபிசோட் செஞ்சதுக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராவது எதுக்காவது சொல்லணுன்னு இருக்கீங்களா? ஏதாவது பொதுநல அறிவிப்பு மாதிரி ஏதாவது மக்களுக்கு அறிவிப்பு மாதிரியா? எனக்கு உதவி செஞ்ச அனைத்து கரங்களுக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி YB ஸ்டீவன் சிம் அவருக்கு ரொம்ப நன்றி. YB ஸ்டீவன் சிம்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் வந்து உதவி செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் வந்து எனக்குள்ளேயே தான் இருந்துச்சு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு. அவர் தான் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உதவி பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சைபர்ஜாவில் இருக்கிற என்னோடய நண்பர்களுக்கும், என்னோடய ஃபேக்கல்ட்டி என்னோட டீன், ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற என்ன லெக்சரர்ஸ்களுக்கு ரொம்ப நன்றி. அவளை கூறியது போல் அவங்க பேர்லாம் நான் முதலே சொல்லிவிட்டேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
அப்புறம் என்னோட ரூம்மேட்டில் அந்த யஷ்வின் அந்த பையனுக்கு ரொம்ப நன்றி. அவரால் தான் ஸ்டீவன் சிம் ஒய்பி சிவசிம்க்கு என்னை பற்றி தெரிய வந்தது. ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்திருந்தால் அதை விட்டு தாண்டி அடுத்த படியை போவீங்கன்னு நம்பி இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான். நைஸ். அண்ட் ஆல்சோ அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.